உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள் கிம்புரி பயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வா மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவுருக்கருணையினாலே இந்த தனத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் என்கின்ற முறை அல்லாமல் திருமுறைகளை செவி வழியாக அடியார் பெருமகளுக்கு கொண்டு சேர்த்தல் என்கின்ற பணியை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அந்த திருப்பணியை நடத்தி வருகின்ற திரு ஞானமையா, பேர் அருமையான பேர். ஞானமையான்றது ஒரு கிடைத்தற்கரிய பேர். அது அந்த பேர் எப்பவுமே அது எப்படி பேர் வச்சாங்கன்னு சொல்ல, ஞான பிரகாசம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படியா பாருங்க. அதெல்லாம் இல்லை, இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. பெயருக்கு நான் ஒரு செய்தி பாலாஜாபாத்தில் ஆர்எம்பி அப்போ, தட் இஸ் பிரிட்டிஷ் பீரியடில், ஆங்கிலேயர் பீரியடில் ஒரு டாக்டராக இருந்தார். ஆர்எம்பி படித்தவரை டாக்டராக போட்டுறாங்க. மத்திய ஏதாவது அப்போ இருந்த ஆங்கில அரசாங்கமே அவர் டாக்டரை அப்ரூவல் பண்ணி அந்த ஊரில் வைத்தியம் பார்க்கறதுக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், வைத்தியத்தில் பார்த்துனார். எங்கள் பேட்டை வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் அவர்கிட்ட போவாங்க. ரொம்ப நயமாக பேசி ரொம்ப அருமையாக செய்யக்கூடியவர். ஆங்கில அரசாங்கத்தில் இருக்கிற போது திருப்பின்னு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிற போது, ஆங்கிலேய சுதந்திரம் கொடுத்துட்டு பிறகு அவர் செய்கிறார். இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுன்னு வர்றாரு. அவர் டாக்டர் அவர் இருக்கிற இடத்துல நம்ம பேஷண்ட் போக வேண்டியதில்லை. பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு அவர் தான் வருவார். நம்ம காஞ்சிபுரத்தில் சுப்பிரமணிய டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அது போல தான். ஆமாம், அதே போல் அவர் பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் பார்ப்பார். ரொம்ப வாயில் பேச்சில் ரொம்ப ஜாலா காணார். நம்பிக்கை கொடுப்பார். அவருக்கு அந்த பேர் இருந்ததுக்கு நம்பிக்கை எனக்கு எங்கள் அப்பா காலத்துலேருந்து அங்கே தான் போவாங்க. என்ன ஒரு முறை ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்ந்த போது அவரை கூப்பிட்டு போனார். அங்கே போன பிறகு தான் இதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இதை பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னும் சொல்லலை. இந்த சபையில் இந்த பெயருக்கு பொருத்தமாக இருக்கிறதுக்காக சொல்ல வரேன். அவருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம். அப்பா கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போன உடனே பேசி எல்லாம் இது பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அந்த இன்ஸ்டியூட் போன பிறகு என்னால் அங்கே கொடுக்குற உணவு ஒத்து போகாத ஒரு மாதிரி ஆகிட்டு, உணவே பிடிக்கல, சாப்பிடவே பிடிக்கல. இவர்கிட்ட கொண்டு போவான்னு கூப்பிட்டு பார்த்து சொன்னேன். பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, மனசு பிடிக்கலனாலும் வயிறு ஓணுமே சாப்பிடணும்னு அப்படியே பேசி, ஒன்றும் இல்லை சூப்பராக போடும்பார். நீ இப்போ போன உடனே பக்கத்து பையன்கிட்ட திருடி சாப்பிட போகிறப்பார். அப்படி இப்படி என்னை பண்ணி பில்டப் பண்ணிவிட்டு, ட்ரைனிங் ஸ்கூலு திருவூர். அப்போ நல்லா உணவு சரியாக இருக்காது. அப்போ என்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு, இந்த இது நிமிஷாவோட சாப்பிடுவேன் இல்லை ட்ரைனிங் சொல்லிட்டு, அவர் கொடுத்த அந்த டானிக் அப்போ 1972 ஜூலை மாதம் கொடுத்தது எனக்கு நல்ல ஞாபகம். பேயஸ் டானிக். டாக்டர் இருக்கார், பேயஸ் டானிக் தான் அதுக்கு பேர். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ கேட்டு பார்த்தா அது கிடைக்கல. லிக்விட் மாதிரி இருக்கும். அதை ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சாப்பிடுப்பா சரியாக போடணுன்னாரு. சாப்பிட்டங்க, நல்ல செரிமானம். நல்ல அவர் மருந்துனால போயிச்சோ என்னமோ தெரியல, அவர் சொன்ன வார்த்தை. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போது எங்கேயுமே ஏதாவது போர்டு கிட்ட பார்க்கறது எனக்கு அப்போ அவருக்கு ஒரு போர்டு சான்றிதழ் கொடுத்துருக்குறான். பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த கலெக்டர் கொடுத்துருக்குறான். அதில் என்ன சொல்லி எழுதியிருக்காருன்னா, அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கும் போது ஒரு வார்த்தை எழுதியிருக்குது. ஈன்றோர் இட்ட பெயர்க்கு இழிவு நேராது. ஈன்றோர் இட்ட பெயர்க்கு இழிவு நேராது, சான்றோர் பயத்த சால்பு வாய்மை வைத்தியநாதம் வாழ்க. அதில் இருந்த தொடர்.
ஆமாம், அது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நடந்த செய்தியை சொல்கிறதுனால நல்ல செய்தி அது. அப்படியே ஈன்றோர் இட்ட பெயர்க்கு இழிவு நேராது. பேர் உங்களுக்கு புரியும். பெரியவங்க பேர் வச்சுட்டாங்க, அந்த பெயரை வந்து கொஞ்சம் கூட மாசுபடாத அளவிலே அது இழிவு ஏற்படாத வகையிலே அருமையாக இருந்து, அது மட்டுமல்ல சான்றோர் பயத்த சால்பு, பெரியவர்கள் இருந்த பெரியவர்களால் கூறப்பட்ட சால்பு என்கின்ற நிறையான குணம், நிறை குணத்தை உடையவராக இருக்கின்ற வாய்மை வைத்தியநாதம் வாழ்க. இது ஆங்கிலேயன் கலெக்டர் கையிட்டு போட்டிருக்காரு இவருக்கு, மத்திய அந்த அப்போ இருந்த அரசு கொடுத்துருக்குது. இதை நான் அப்படியே மனசில் பதிவு வச்சு பார்ப்பா இவருக்குன்னா. அதனால் அந்த வார்த்தைக்கு பாருங்க, இப்போ ஒரு சொல்கிற போது ஞாபகம் வந்து ஞானம்ன்ற போது அந்த அந்த அமைப்பு சில நேரத்தில் கிடைக்குது பாருங்க. அதுவும் அது பேர் வந்து நல்ல அருமையான பேராக அமைஞ்சுது. நான் இப்போ சென்னின்னு சந்தோஷப்படுவேன். அதுதான் அமைப்பு பேர் தான் சொல்கிறேன். அது நான் இருந்தேன் அதில் செம்பங்கு என்னுடைய பங்கு இருந்தது. அன்றைக்கி வேறு ஊர் வேறு வந்துட்டார். இப்போ மதுரை ஆதீனமாக இருக்கிறவர் அவருக்கு வந்தார். அவர் கடைசியில் சொல்லிட்டு போனார், எதுவோ செய்கிறீங்க, நம்ம சிவஞான முனிவர் இருந்த இடம் அது பேர் கொஞ்சம் வரணுன்றதுனால சொல்லி போட்டு அப்புறம் அந்த பேரில் அப்படி கொஞ்சம் போட்டு அப்புறம் ஐயா கொஞ்சம் நீளமாக இருக்குது பரவாயில்லையான்னு கேட்டு அப்படி பண்ணோம். அது ஒரு 4 பேரை குழு போட்டார். அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதில் அது அந்த அமைப்பு வந்து நல்ல அருமையாக அமைந்திருக்குது. இது நான் நினச்சி பார்ப்பேன், இந்த பேர் வந்து எவ்வளோ செய்யுது அப்படின்றதுனால அதுக்காக சொல்ல வந்தேன். இது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமாக இருக்கும், அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நம்ம போகலாம். ஏற்கனவே நம்ம வந்து திருமுறைகளிலே முதல் திருமுறையிலே இருக்கின்ற 25வது பதிகம் திருச்செம்பொன் பள்ளியை பற்றி நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த திருச்செம்பொன் பள்ளியினுடைய வரலாற்றை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் 5வது பாடல் இப்போ நம்ம படிக்கணும். 4 பாடல் நிறைவேற்று இருக்கிறது. 5வது பாடல், மலையான் மகளோடு உடனாய் மாதில் எய்த, அர்த்தம் புரியுற மாதிரி பிரித்து படிச்சோம். மலையான் மகளோடு உடனாய் மாதில் எய்த சிலையார் செம்பொன் பள்ளியானையே இளையார் மலர் கொண்டு எல்லி நண்பகல் நிலையா வணங்க நில்லா வினைகளே. இந்த பதிகத்தில் எல்லா தொடர்லையும் வினைகள் நில்லாது வினைகள் இல்லாதுன்னு சொல்லுவார். ஞானசம்பந்தர் பதிகத்துக்கு மொத்தமாக முதல் தொடக்கத்திலேயே உரையால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினை நீங்குவதற்காக ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் பயன்படுகின்றன, அதுதான் அவருடைய முண்ட குறிக்கோள் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பதிகத்தில் குறிப்பாக ஒவ்வொரு பாடலும் கடைசியில் வினைகள் நில்லாது விடுகிறது. நிலையாய் வணங்கன்னு இப்போ 2-3 சொற்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். எல்லின்னு இந்த இளையார் மலர் கொண்டெல்லின்னு இருக்கும். நம்ம அது எப்படி பின்னா இளையார் மலர் கொண்டு எல்லி, எல்லி என்பது இரவு. இப்போ எல்லி நண்பகல், இரவிலும் பகலிலும். ஆக பெருமானை இரவிலும் பகலும் வணங்க வேண்டும். சார் கோயிலெலாம் 8 மணிக்கு மூடிடுறாங்க சார், எப்படி இரவு வணங்கினா நீ மாலை சந்திரி போய் சந்தியாகணும். அங்கே நீ போவாத, நிலையாய் வணங்க. பெருமானை வணங்குவதற்கு என்று சென்று தொழுமீன்கள் என்பது நமக்கு பயிற்சிக்காக சொன்னது. சென்று தொழுமீன்கள் என்பது நாம் பயிற்சி பெறுவதற்காக அடியார் பெருமக்களுக்கு தேவை சொன்னது முதல் ஆரம்பத்துக்கு. அதுக்கப்புறம் அது நிலையாக இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணுன்றது. ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, மனசேல நினைத்து கொண்டு அந்த தலங்களில் என்று சென்று வந்துகிறோமோ அந்த தலங்களில் மனசில் நினைத்து கொண்டு இரவும் பகலும் சதா சர்வ காலம் அதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஞானசம்பந்தருடைய வாக்கு. அதான் நிலையா வணங்க என்பது. இந்த நிலையா என்பதற்கு வேறு சிந்தனை இல்லாமல் வணங்குவது. அது சாதாரணமாக எல்லாருக்கும் வரையாது. அதனால்தான் நாமார்க்கும் குடியல்லோன்னு வேறு சிந்தனை இல்லாமல் சிவனை வணங்கி கொண்டிருந்த நாவுக்கரசனால் சொல்ல முடிந்தது. நம்மால் சொல்ல முடியுமான்றது சொல்ல முடியும். அந்த நிலைக்கு நாம் போக வேண்டும். அதற்கு பெருமான் திருவள்ளுவர் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம திருமுறைகளை படிப்பதனுடைய தாற்பயம். ஐயோ நான் இவ்வளோ செஞ்சுன்னு வரலன்னாக்கா அது உங்களுக்கு எப்போ கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் கொடுப்பார். நம்ம திருமுறைகளை கோட்பாடே நீ பாட்டுக்கு பயன் கருதாமல் பணி செய்து கொண்டே இரு, பயன் கருதாமல் இறைவனை வணங்கி கொண்டே இரு. உனக்கு எது கொடுக்கணுன்றதை அவர் நிர்ணயித்துட்டு இருக்கிறாரு, அதை அவர் சரியான நேரத்தில் கொடுப்பாரு. உனக்கு குறைபாடு இருந்து துன்பங்கள் வர வேண்டும் என்று இருந்தாலும் அந்த துன்பங்களை கொடுப்பார் பெருமான். அந்த துன்பங்களிலிருந்து விடுவதற்குண்டான துணையாக நமக்கு இருப்பார் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். அதனால் நிலையா வணங்க என்பதற்கு இங்கே வேறு சிந்தனை இல்லாமல் வணங்குவதற்கு நிலையாக வணங்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. பூவும் நீரும் கொண்டு இரவும் பகலும் வணங்குவார்க்கு வினைகள் இல்லை. இந்த பாடத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதுதான். பூவும் நீரும் கொண்டு பெருமானை வணங்கலாம். பூ எல்லா நேரமும் கிடைக்காது.
நீரும் எல்லா நேரத்துலையும் முடியாது. ஆனால் நிலையாக வணங்குதல் என்பதற்கு உள்ளே ஏன் சிந்தனையிலாலும் சில நேரம் கோயிலுக்கு போக முடியாதுங்க. சில நேரம் ஆலயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். ஆலயத்துக்கு செல்லதானே முடியவில்லை, இந்த உடல் தான் நாங்கள் போக முடியல, உள்ளத்தை போக வைக்கலாம் இல்லையா? அதுதான் இந்த நிலையாக வணங்குவது என்பதுக்கு வருது. இன்னும் நிறைய பாட்டில் இதே மாதிரி செய்தி தான் வரும். என்னன்னாக்கா எங்கள் பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா மலையான் மகளோடு, மலையான் என்பது மலையறையனுடைய மலையத்துவசன் என்கின்ற மன்னனுடைய மகள், அந்த உமையம்மையோடு உடனாய் விளங்குபவர்கள் இவர். அசுரர்களின் 3 மதில்களை எய்தார். மதில் எய்த என்பது அசுரருடைய 3 மதில்களை எய்தவராக இருக்கின்ற சிலை, அதுக்காக ஒரு சிலையை வைத்தார், மேருமலையை சிலையாக வளைத்தார். அசுரருடைய மதிலை எய்வதற்கு பயன்படுத்தியதாக இருந்த மலையை சிலையாக உடைய பெருமான் அவர் செம்பள்ளியிலே இருக்கிறார். இதுதான் பெருமான் இருக்கிற இடத்த சொல்லிட்டார். இளையார் மலர் கொண்டு என்பதற்கு இங்கே நம்ம செம்பொன் பள்ளியிலே இருக்கிற பெருமானை இலைகளையும் மலர்களையும் கொண்டு இரவும் பகலும் நண்பகலிலும் மனம் நிலைத்து நிற்குமாறு வணங்குவோர் மேல் வினை நீங்கும். இதில் இப்போ முதல்ல சொன்னது இலையை கொண்டு மலர்களை கொண்டு பெருமானுக்கு ஆலயத்திலே சென்று நேரடியாக சென்று வணங்குவது ஒன்று, நிலையாக வணங்குவது. இப்போ நம்ம ஆலயத்தில் போனால் நம்மால் போய் பெருமானுக்கு மலர் கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க தான் போடணும். அந்த நிலைமையிலே இன்றைய உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஞானசம்பந்தர் இருந்த காலத்திலே அவர்களே சேர்ந்து பூஜை செய்தார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் சில நேரங்களிலே இருந்திருக்கு. இப்போது அதுக்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அந்த சர்ச்சைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் ஆன்ம பூஜை ஒன்று உண்டு. இருந்த இடத்திலே இருந்து மனதாலேயே பெருமானை நினைத்து, திருவேங்கட பெருமானை மனதில் நினைத்து, நாம் எந்த பெருமானை மிகவும் விரும்பி வணங்குகின்றோமோ அந்த பெருமானுடைய அந்த திருவுருவத்தை மனதிலே நினைத்து அவருக்கு மலரை, இப்போது மலர் எடுக்கிறோம், மலரை செய்கிறோம் என்று பூசலார் நாயனார் செஞ்சார் இல்லையா? அது மாதிரி அகபூஜை செய்வதற்கு நம்மை நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்போ இரவில் நாம் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் இருந்த பிறகுதான் நம்முடைய வினைகள் தீரும். சாதாரணமாக நம்ம போயிடுச்சு, நான் இவ்வளோ நாள் படிச்சினேன், இவ்வளோ முற்றுவது போனேன், 2400 முற்றுவதில் நான் போயிருக்கிறேன், எல்லா நேரத்தில் முற்றுவதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன்னாக்கா அது போயிருக்கிறது தான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போது சும்மா எதுவுமே போக மாட்டான், ஒரு வாட்டி வருவான், பக்குவப்பட்டுருவான், டகால்னு போய் செட்டில் ஆகிடும். அந்த வினை என்பது நீக்குவதற்கு இவ்வளவு கற்றம் இருக்கிறது என்பதனால், அதனால் எப்போதுமே வணங்குவது என்பதற்கு இவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இந்த இலையார் மலர், இலை ஆர் மலர்னு பிரிக்கலாம். இலை இலையாரும், ஆர் மலர் என்றால் நிறைய மலர். இதில் இப்படியே வச்சுங்க, மூணா பிரிக்காதீங்க. இலை ஆர் மலர்னு பிரிச்சாக நிறைய மலர்கள், இலைகள். எதுவும் மலர் நிறைய கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பச்சிலைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு நம்முடைய திருமந்திரத்தில், அது மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே இலையும் நிறைந்த மலர்னு ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொன்று, இந்த இலைக்கு ஒரு பொருள் இருக்கிறது, கோடு. இலைக்கு கோடு, இதழ். இதழ் என்கின்றது கூட இலை என்பதை குறிக்கிறது. இலைக்கு இதழ் என்கின்ற பெயரும் இருக்கிறது. அதனால் எங்கே சார் இருக்குது? பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகாள் பயப்பூர. அருமையான பாடல். அந்த பைங்கோட்டு மலர் என்கின்றதிலே கோட்டு என்பது இதழ்களை உடைய மலர், பசுமையான கோட்டு. அந்த பைங்கோட்டு மலர் புன்னை என்பதிலே இந்த கோட்டு, கோடு என்பது என்னன்னாக்கா இதழை குறிக்கிறது. பசுமையான இதழ்களை உடைய மலர்களை உடையதாக இருக்கின்ற, மலர்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற புன்னை, பைங்கோட்டு மலர் புன்னை என்கின்ற வரி. இந்த வரியில் இருந்து எடுத்து அடையாளம் கொடுத்துருக்காரு இந்த குருசாமி தேசிகர். கொடுக்குற போது இப்படிலாம் இருக்குது. ஆனால் கோடு என்பதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது, இலை என்பது கோடு, இதழ் என்கின்ற பொருளும் இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் உடையதாக இந்த பதியம் திகழ்கிறது என்பதற்கு. அடுத்தது இன்னும் ஒரு இதில் சொல்ல வேண்டியதுனாக்கா, நண்பகல் அவ்வளோதான், இதில் ஒன்றும் குறிப்பாக இல்லை. அடுத்தது 6வது பாடல். அறையார் பூணலோடு அகிலும் வாரு பொன்னி சிறையார் செம்பொன் பள்ளி மேவிய கரையார் கண்டத்து ஈசன் கழல்களை நிறையால் வணங்க நில்லா வினைகளே. இந்த பெருமானை வணங்குவதற்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுக்குறா பாருங்க. வணங்குவதற்கே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கடைசி வரியில் கொடுக்குறாரு, இப்படி வணங்கணும் அப்படின்னு. கடைசியில் ஒரு இடத்துல போய் எதுவும் இல்லாமனா, ஒன்றுமே தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எனக்கு பூஜை செய்ய தெரியாது, எல்லாம் தெரியாது, உடலால் போய் வணங்கினா உடம்பு போகுதுன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. இது அது பின்னால் பார்ப்பது ஒரு பாடல் வருது.
மனத்தை இந்த அறையார் புனலோடு அகிலும் வரு பொன்னி சிறையார் செம்பொன் பள்ளி. அந்த இடத்துல எப்படி வருதுனாக்கா, பாறைகளில் பொருந்திய நீர் தான் கொஞ்சம் வேகமாக வரும். பாறைகளினால் தடுத்து தடுத்து தத்தி தத்தி வருகின்ற போது அது அரைதலை உடையதாகவும் வேகமாக இருக்கக்கூடியதாக வருகின்றது என்பதனால் அந்த அறையார் புனல் சொன்னார். ஏன் அந்த அறைகின்ற தன்மை அந்த புனலுக்கு வருகிறது என்றால், பாறைகளில் பொருந்திய நீர், அந்த பாறைகளிலே பொருந்தி அந்த நீர் வருகின்றதுனால அதிலே என்னெல்லாம் கொண்டு வருது பாருங்க, புனலோடு அந்த நீர். ஏன்னா மலையிலேருந்து தான் வருது அருவின்ற போது. அருவினாக்கா மலை தான், மலை இல்லைன்னா அருவி கிடையாது. ஆக இந்த அதிலே அகிலும் வரு பொன்னி அறையார் புனலோடு அகிலும் வருகிறது. அகில் மரங்களை எல்லாம் அடித்து கொண்டு வருகிறது தான். ஆக நீரிலே அகில் மரங்கள் இருக்கிறதுனால அது வாசனை பொருந்ததாக இருக்கிறது என்கின்ற கருத்து. அகில் மரங்களையும் அடித்து வருகின்ற பொன்னியாறு. ஆறுக்கு அடிப்படை காரணமே மலை தான், மலையிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கும்ன்றது நம்ம இதில் அறிவியலும் சொல்லியிருக்கிறது. அந்த பொன்னி ஆற்றின் கரையிலே இருக்கின்ற நம்ம செம்பொன் பள்ளின்றதுக்கு 2 வரியில் ஆகிப்போச்சு. அங்கே இருக்கிற பெருமான் கரையார் கண்டம் என்பது விஷத்தினுடைய கரை பொருந்தி இருக்கிற கண்டம். கரை என்பது பெருமானுடைய கண்டத்திலே இருக்க கரையார் கண்டன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்குலாம் அடியார் பெருமாளுக்கு நிறைய சொல்லி 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 அழிச்சு போச்சு. கரையார் கண்டன் அவனுடைய அப்படிப்பட்டவுடனாகி ஈசனுடைய கழல்களை, அந்த பெருமானுடைய கழல்கள் என்பது நம்ம திருவடிகளை, கழல்களை என்ன பண்ணணுமா, அப்படிப்பட்ட பெருமனை திருவடிகளை மனம் ஒருமைப்பாட்டோடு நிறையால், இந்த நிறை என்கின்ற சொல்வதற்கு மனம் ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும். நிறை என்கின்ற சொல்லுக்கு மன ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு குறிப்பு கொடுக்குறாரு உரையாசிரியர். மன ஒருமைப்பாட்டோடு நினைக்கணும். அதாவது என்ன சொல்றது, நமக்கு தேவாரத்தில் ஒன்று இருந்து நினைவின்கள், சாமி நினைக்கிற போது எப்படி சொல்றாரு, ஒன்றி இருந்து நினைவின்கள், நினைச்சா என்ன கிடைக்கும், உன் தமக்கு ஊனம் இல்லை. தேவாரம். ஒன்றி இருந்து பெருமானை நினைத்தோமையானால் அவர்களுக்கு என்ன கிடையாது, ஊனம். ஊனம் என்பது வினை. இதுவும் தேவாரத்தில் தான் வந்திருக்கு. ஆக திருமுறைகளை திருப்பி திருப்பி இந்த செய்திகளை பல பேர் பல வழியில சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட பெருமானை என்ன பண்ணணும், நிறையால் என்பது வணங்க, நில்லா வினைகளை. உன்னிடத்தில் ஏற்கனவே வினைகள் இல்லை, எனக்கு வினை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. எனக்கு வினை இல்லை என்றால் இறைவினை ஒப்பு வந்துட்டு இருக்கோம், சத்தினி பாதம் வந்திருக்கோம், நீங்க எங்கேயோ மேலே டேக் ஓவர் உங்களை பண்ணி போட்டிருப்போம். நீங்கள் ஞானிகளாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு அந்த நிலைமை இல்லை. அதனால் நிச்சயமாக நமக்கு வினை இருக்கிறது, நம்மகிட்ட நெல்லா வினைகளே என்றால் ஒரு 2 லாபம், ஏற்கனவே கையிலே இருக்கின்ற வினைகள் நிற்காது, அது கழிஞ்சிரும். எப்பொழுது இந்த வினைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வினை நீங்குவதற்காக இவ்வளவு பணிகளை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டோமோ, இப்போ நாமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தயார்படுத்தி முயற்சி செய்கிறோம் தான் சொல்கிறோம். நாம் தைரியமாக முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியல. எங்கே இன்னும் உலகையில் பார்க்கிற போது என்ன பண்ண முடியும்? நாம் எவ்வளோ பரிதாபம் கொள்ள வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற உலகியல் இயல்பிலே ரொம்ப கடினமான சூழ்நிலையே இருந்து கொண்டு இருக்கிறோம் நாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பெருமானுடைய திருவடிக்கு கொண்டாந்து சேர்த்துருக்கிற திருமுறைகள், அதுக்கெல்லாம் பெருமான் கொடுத்து. அதாவது நான் இதுதான் இன்றைக்கி நைட்டு வந்து 2:31 எழுதினான். நடுவில் ஒரு முறை எழுதிப்பேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. ஒரே பாட்டு திருப்பி 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 மனசில் ரிப்பீட்டாக வந்தது. என்ன பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி தான் இதை எப்படி நம்ம கொண்டு கூட்டி சொல்லலாம் அப்படின்றது யோசனை பண்ணேன். இப்போ சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அந்த பாட்டுக்கு மட்டும் விளக்கம் 1 மணி நேரம் சொல்லலாம். நான் அப்படியே கிட்டத்தட்ட 4:33 வரையும் நினச்சி தூக்கமே வரலைங்க. அதுக்கப்புறம் நேரம் தூங்கணும். அப்புறம் 6:18 ஆகி போச்சு. 5:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். காரணம் அந்த பாட்டு. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாளை நாம் துணையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நால்வர் பொற்றாள் துணை அல்ல, நால்வர் அருளிய பதியங்கள் பாடல்கள் நமக்கு துணை. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நால்வருடைய தேவாரத்திலும் திருவாசகத்திலும் திருமுறைகளிலே என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக. இது சைவ எல்லப்ப நாவலர்னு நினைக்கிறேன் இந்த பாடல்.
இன்னும் அருமையாக சொல்கிறாரு. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் செம்பொருள்வாய். நான்மறை செம்பொருள் பாருங்க. இப்போ 4 வேதங்களிலே இருக்கின்ற சிறந்த பொருளாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் முழுவதியுமாக அடைத்து வைத்திருக்கின்ற தேவாரமும், அடைத்து வைத்திருக்கின்ற திருவாசகம், இவற்றையெல்லாம் நம்ம எது கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு வேலை இல்லாதையா கொடுத்தாங்களா? புத்தகம் போட்டு விற்கிறான்னு கொடுத்தாங்களா? இதெல்லாம் சொல்லிக்கினே வந்தால் ஏன்னா கலெக்ஷன் ஆகணும் வச்சாங்களா? ஒரு உண்டி ஒன்று வச்சுட்டு தூக்கி வரதுக்கு ஒரு ஆளை வச்சாங்களா? இல்லையே. எதுக்காக கொடுத்தாரு? உய்வை தரச் செய்த, உலகம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்தவராக இருக்கின்ற நால்வர். அந்த யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். இவ்வளோ அளவுக்கு அது உள்ள இப்போ வேதத்தினுடைய பொருள் அதில் இருக்குது. அதனால்தான் தமிழ் வேதம் என்று நாம் செம்மாது சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். தமிழ் வேதம்ன்றது இருக்குதுப்பா. அதில் வேதத்தினுடைய எக்ஸ்ட்ராக்ட் பிழிவு. ஆமாம், அதாவது ஒழுகல் அரிது அரிகளைன்னு அந்த பாட்டில் வரும். பெருமான் சொல்லுது அது எழுதும் மறை என்றால் பெருமான் திருவாயினால் சொல்லிட்டாருங்க. அந்த வேதங்கள் எழுத்துமடியாக இல்லாத இருந்தது. அதை என்ன பண்ணியிருக்காருனாக்கா உலகத்துக்கு கொடுக்கணும்னு யோசனை பண்ணார். ஞானசம்பந்தர் அனுப்பிச்சார். நான் வேதங்களை சொல்லியிருக்கேன், அது வாய் வழியாக தான் போன்றது, உனக்கு இப்போ ரிட்டர்னில் கிடையாது, நீ அது தமிழ் விழுன. பெருமான் சொன்னதை எழுத்துப்படிவில் கொண்டாந்த பெருமைக்குரியவர் ஞானசம்பந்தர். அதெல்லாம் மறைதான், ஞானசம்பந்தன் மூலமாக கொடுத்தது. அவர் சொன்னதான் எழுதுது, எந்த இல்லைன்னு ரொம்ப ஜோராக சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறாரு. இல்லை, சாதாரி 3ஆம் திருமுறையில் வருது. சாதாரி பண்ண சாதாரியில் இருக்கிற முதல் பதிகம். அப்படிப்பட்டது அதாவது வேதங்களை தான் அவர் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த பதியம் அதை சொன்ன நான் ஞாபகத்தை வச்சுக்கலாம். நம்ம திருமுறைகள் அவ்வளோ பெருமை இருக்கிறது என்பதெல்லாம் சொன்ன. அதனால் என்ன பண்ண, நிறையால் வணங்க நில்லா வினைகள் நிற்காது. ஈசன் திருவடிகளை மன ஒருமைப்பாட்டோடு நினைக்கணும் என்பதுதான் இந்த பதிகத்திலையும் இருக்கிறது. இந்த நிறைன்னு ஒரு பொருள் பற்றிங்களா? நிறையால் வணங்க. இந்த நிறை என்பதற்கு சொல்வார், மகளிருக்கு சொல்கிற போது நிறை என்கின்ற ஒரு நல்ல குணம் இருக்கிறது. மகளிருக்கு நிறை என்பது ஒரு நல்ல குணத்திலே ஒன்று போல, மக்களுக்கு இருக்க வேண்டிய குணம் இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மகளிருக்குன்னு சரியாக சொல்லுவோம். நிறை என்பது குணம் உடைய நிறை குணத்தவள் நின்னினும் நல்ல நாள்னு சொல்லிட்டு வரும் ஒரு இடத்துல. கம்பராமாயணத்தில் கம்பருடைய வரிகள், நிறை குணத்தவன் நின்றினும் நல்ல நாள். அந்த நிறை குணம் என்றால் மனித பண்புகளை முழுமையாக பெற்றவன். நிறைமொழி மாந்தர் என்பவரும் அவருக்கு முழுமையாக பக்குவப்பட்ட ஆன்ம சொற்களையே பேசுகின்ற தன்மையுடையவர். இந்த நிறை என்பது அந்த மாதிரி, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லேடிஸ், மகளிருக்காக மட்டும் அல்ல. அது நிறை குணம் என்றால் முழுமையாக பக்குவப்பட்டது. நீர் நிறைய இருக்கிறது, அது என்ன பண்ண தழும்பாது, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இருப்பாங்க. அமைதியாக இருக்கிறனாக்கா அவனுக்கு ஆட்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் ஆடி போயிடுங்க. அதனால் கம்முன்னு தான் போயிட்டு இருப்பான். அதனால் இந்த என்ன பண்ண, அடுத்தது இது நிறைய செய்தி இந்த பாட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்தது பையார வேறு அல்குழாளோடும் செய்யார் செம்பொன் பள்ளி மேவிய கையார் சூலம் ஏந்து கடவுளை மெய்யால் வணங்க மேவா வினைகளே. நான் போன பாட்டில் சொன்ன செய்தி இங்கே சொல்கிறார் பாருங்க. பையார் அறவேறு. இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, பல பாடல்களிலேயும், அதாவது பெருமையான பாடல்கள், பெரும்பான்மை பாடல்கள் ஒரு பாட்டில் தான் இல்லாத இருக்கலாம். உமையம்மை கூடவே சொல்கிறார். உமையம்மை உடனாகவே இந்த இடத்திலே இருக்கிற இறைவன் இருக்கிறான். பையார் அறவு ஏர் அல்குழாளோடும். இது நல்லா பெண்களுக்கு உண்டான வர்ணனை சொல்லுகின்ற போது பெருமாட்டிக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. பெண்களுக்கு அழகு நிறைந்தவளாக இருக்கின்ற பெண்கள், அறவின் படம் போன்ற அல்குலை உடையவளாக இருக்கின்ற பெண்கள், உமையம்மையோடு இவர் இருக்கிறாரா. அது என்ன, செய்யார் செம்பொன். உமையோடு இருக்கிறாரு. செய் என்பது இங்கே வயல்கள். செய் என்பது வயல்கள். வயல்கள் நிறைந்திருக்கின்ற திருச்செம்பொன் பள்ளி என்கின்ற தலத்திலே இருக்கிற பெருமான். அவர் தான் வயல்கள் சூழ்ந்த. ஆர் என்பதற்கு பொருள் சூழ்ந்திருக்கின்றன் பேர். வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற செம்பொன் பள்ளியிலே இருக்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் கையில் என்ன வச்சிருக்கார் பாருங்க, கை ஆர் சூலம். கையிலே பொருந்திய சூலத்தை உடையவராக இருக்கிறார். அவர் தான் கடவுள். அந்த
கடவுள் என்கிற இந்த இந்த இடத்துல வந்து கடவுள் என்கிற சொல்லுக்கு என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமா பொருள் இருக்குது. எல்லாம் கடந்தவர் கடவுள். கடந்ததுனால அவருக்கு கடவுள்னு பேர். அதான் எல்லாவற்றையும் மறைக்கு ஒழித்து, அதுக்கு ஒழித்து, இதுக்கு ஒழித்து எல்லாம் போய் மேலா இருக்கிறது ரெண்டு. இன்னும் அப்பாற்பட்டது எல்லாம் கடந்தவரும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் என்பது ஒரு பொருள் இருக்கு. அந்த அப்பாற்படுதல் என்பதும் கடத்தல் என்பதும் ஒன்று தான். கடக்க பேசுறியே அப்படின்னா மேலோ மேலே மேலே பண்ணி பாட்டு பேசிட்டே இருக்கணும். அதெல்லாம் எல்லாம் கடந்தவராக இருப்பவர். ஏன்னா அந்த இடத்துல வந்து 11ஆம் திருமுறையில் ஒரு தொடர் வருது. மூவரும் யான் என மொழிந்தவாறே. இப்போ பெரும்பாலும் உலகத்திலே ஆக்கல் பழித்தல் கடித்தல் என்பதுதான் அந்த மூவர் தான் முக்கியமான ஆளுங்க. அவர்களையும் மேலாக இந்த மூவருமாக நான் இருக்கிறேன் என்கின்ற செய்தி இருப்பதனால் அவர் மற்றவர்களையெல்லாம் கடந்து இருக்கிறார் என்பதற்காக இந்த உதாரணம் கொடுக்கிறார். இந்த கடவுள் என்பதற்கு கடந்தவர், எல்லாம் கடந்தவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். இதுக்கு உதாரணம் எங்கடா இருக்குதுனாக்கா 3வது திருமுறையிலே இருக்கிறதுன்னுட்டு தான் கொடுத்துருக்கார் உரையாசிரியர். சரி, அதனால் பெருமான் இவரை எங்கே வணங்கலாம்? மெய்யால் வணங்க. இந்த மெய் என்பது என்ன சாதாரணமாக சொல்லி எல்லாருக்கும் தெரியும். உடலால் வணங்க, நெஞ்சில் உட்கார்ந்து பண்ண. இப்போ இதுவரைக்கும் சொல்லின்னு வந்ததில் ஒன்றுபட்ட நினைவோர் வணங்க வேண்டும், அகபூஜை செய்து வணங்க வேண்டும், சிந்தையிலே நிறைவோடு வணங்க வேண்டும், பெருமானை உணர்ந்து வணங்க வேண்டும். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லினே வந்தவர். இந்த இடத்துல மெய்யால் வணங்க, உடலால் வணங்கினால் கூட போதும் என்கின்ற ஒரு குறிப்பு கொடுக்குறார் நமக்கு. அதனால் நீங்கள் அது கவலைப்படாதீங்க, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிலாம் முடிக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு 1000 வேலை இருக்குது. போகிற போக்கில் மனசில் நினச்சிட்டார் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் மட்டும் தெரிஞ்சிட்டார், அவர் தொழில் இருக்குது, அவர் சமயத்தில் இருக்கார், அந்த சமயத்தில் இருந்து இருக்கணும். ஆனாலும் அவர் போகிற போக்கில் கழுத்துக்கு போட்டு போனார்ல உன்னை நினைக்கிறேன்னுட்டு அவரால் ஆன தூக்கி போட்டாரையே. அப்படிப்பட்ட சாக்கிய நாயனார் பிறந்த ஊர் தான் இது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அது மாதிரி எப்படியோ ஒரு உடலால் கூட பெருமானை வணங்கினால் என்பதற்கு இந்த மெய்யால் வணங்க என்பது ஒரு நமக்கு அது பின்னால் இதிலே வருது, அடுத்த திருப்பத்தூர்லேயே வருது. உடலால் வணங்கினாலும் போதும், வினையிலிருந்து கழியலாம் என்கின்ற ஒரு குறிப்பு இதில் இருக்கிறது. அடுத்தது, வானா திங்கள் வளர்புன் சடை வைத்து தேனார் செம்பொன் பள்ளி மேவிய ஊனாதலையில் பலிகொண்டு உழல் வாழ்க்கை ஆனான் கழலே அடைந்து வாழ்மீனே. இன்னமும் நம்ம என்னமோ பெருமானுடைய வணங்கின மாதிரியும், இவர் சொன்ன மாதிரி வணங்கிட்ட மாதிரியும், அதிலே உடனே வந்து பெருமானுடைய திருவடினை அடைஞ்சிட்ட மாதிரியும் நீங்கள் நல்லா வாழ்ந்து போங்கன்னு சொல்கிறது ஞானசம்பர் வாழ்த்துறார் பாருங்க. கடலே அடைந்து வாழுங்கள். வாழ்க்கை என்பது என்ன? திருவடி அடைந்த வாழ்க்கை. இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை என்ன? நான் வாழ்ந்து கொண்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் பெருமானுடைய திருவடியை அடைவதற்காக, வாழ வேண்டியதற்காக நம்ம கொடுத்துருக்கிற உடல். இந்த அடிக்கடி சொல்கிற செய்தியும் நல்லா சொல்லியிருப்பேன். ஏண்டா பிறந்தோம்னாக்கா இனிமேல் பிறக்காது இருக்கிறதுக்காக பிறந்தோம். இந்த பிறவை நாம் அது வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் பயன்படுத்தி கொண்டால் என்ன பண்ண போகிறோம்? திருப்பெருமானுடைய கடலை அணைங்க வேண்டும். கடலை அடைந்து விட்டால் என்ன பண்ண போகிறோம்? அதுதான் வாழ்க்கை. இது நிலையற்ற வாழ்க்கை, கரங்கும் சகடமும் போல் சென்மிக்கிற வாழ்க்கை. கரங்கும் சகடமும் போல் சென்மித்து உடல்கின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலேருந்து நிலையான வாழ்க்கை என்பது திருவடி கடல்களை அடைந்தால். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா வழி சொல்கிறாரு. ஊனார் தலையில் பலிகொண்டு உழல் வாழ்க்கை ஆனான் கழலே. இதெல்லாம் நான் சொல்லின்னு வந்த வழியெல்லாம் அந்த 8 பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, 7 பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு வழிபாடு செய்யுங்கள், அது வழிபாடு எல்லாம் சொல்லி இந்த முறை நீங்கள் செய்தால் என்ன கிடைக்கும்னாக்கா பெருமானுடைய திருவடியை நீங்கள் அடையலாம். வணங்குன்னு சொல்லிட்டா இருந்தீங்கல்ல, வினை போகணும்னா இல்லையா? எதுக்கு வினை போகணும்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வருதாங்க. இது வரைக்கும் சொல்லின்னு வந்த பாட்டில் 7 பாட்டில் வினை போகும் அப்படின்றது எப்படி வணங்க வேண்டும்னு சொல்லினாரு. அடுத்து உடம்பாலையாவது வணங்குப்பா அட்லீஸ்ட்டு. ஒரு குழந்தைய கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து அங்கே படுக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன வணங்குறோம், எது செய்கிறோன்னு ஏன்னா தெரியுமா? ஆனாலும் குழந்தை வந்து சாமியை வணங்கின மாதிரி என்னாக்கா உடலால் அது வணங்குது. அப்போ அது கூட வணங்குறோன்னு கூட தெரியாது. உடலாலும் எங்கள் குழந்தை சாமி கும்பிட்டு போட்டுச்சு, கும்பிட்டாச்சா, ஜெய்ஜா கும்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கொடுக்குறோமே. அப்போ வணங்குகின்ற ஒரு பக்குவத்தை தாய் கற்றுக் கொடுக்குறா. ஏனென்றா வணங்கினால் எல்லாம் கிடைக்கின்றனால். அது மாதிரி வணங்கினே வந்தால் கடைசியில் இந்த 8வது பாட்டில் ஒரு நிறைவாக சொல்கிறாரு. ஊனா தலையில் பலி கொண்டு உழல் வாழ்க்கையானான் கழலை அடைந்து வாழலாம். இப்போ எதுக்கு இந்த வினை போனோம்னா, வினை போன பிறகுதான் பெருமானுடைய அருள் வீழ்ச்சி வரும், இருவினை ஒப்பு வரும், மலபரிபாகம் வரும்,
அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? சத்தினிபாதம் வரும். இவ்வளவு வந்த பிறகு பெருமானுடைய திருவடி பேரு கிடைக்கும் என்கின்ற வகையிலே ஒரு அருமையான செய்தி இது 8வது பாட்டில் நிறைவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு செய்தி சொல்ற பாருங்க. இந்த இந்த பெருமானு என்ன வாழ்க்கையா இருக்கிறான்? இவன் இவ்வளவு சொல்றோம், அந்த பெருமான் வாழ்க்கையான பலி ஏற்று உண்ணுகின்ற வாழ்க்கை உடையான். நம்ம யாரை வணங்குறோம்? சிவபெருமான் வணங்கினா அவரு என்ன பண்றார்? ஊர் ஊரா போய் பலி ஏற்கிறார். இப்போ கடலை அடையணும்னு வாழுன்னு சொல்ற போது இந்த பலி ஏற்கிறார் போது அங்கே ஒரு தத்துவம் இருக்கிறது. அவர் பலியா ஏற்கிறார். பசி இல்லைன்னு சோறு போடுங்க, எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அங்கே போடணும் இல்லையே. வினையை கொடுங்க, உங்களுடைய வினையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், என்னை வணங்குங்கள். எதெல்லாம் உங்களுக்கு பூவும் நீரம் கொண்டு வந்து என்னுடைய திருவடி கொண்டாந்து போடுங்க, எனக்கு ஒன்றும் பெருமை தேவையில்லை, உங்களுடைய வினைகளை தீர்ப்பதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று பலி தேர்ந்து திரிகிறவனாக இருக்கிற பெருமான் கடல்களை அடைய என்பதற்காக இந்த குறிப்பாக இந்த இடத்துல வானார் திங்கள் பெருமான் ஒரு கலையிலே இருக்கின்ற பிற இப்போ வானார் திங்கள்னு இங்கே சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ இவராக இருந்தால் சொல்லுவார், நம்ம என்ஜினியர், வானத்தில் இருக்கிற திங்களா வச்சுக்கிறார் பெருமான் இல்லையே. ஆனாலும் நமக்கு நிலான்னு சொல்கிற போதே வானத்தில் இருக்கிற நிலான் வான் நிலா, வான் நிலா, நிலா அல்ல வாலிபம் நிலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ஆக நிலானாலுமே எனக்கு எங்கே ஞாபகம் வரும்? வானத்தான் வரும். அதனால் ஒரு மரபு கருதி அப்படி சொல்லியிருக்கிறா வழியோ, உண்மையிலேயே பெருமான் கையில் இருக்கிற நிலா வந்து வானத்தில் இருக்கிற நிலா அல்ல. அதுக்கு குறிப்பாங்க சொல்கிறாரு, வானில் பொருந்தாதது ஆயினும் பொதுமை நோக்கி. பொதுவாக நிலா எங்கே இருக்குன்னு பார்த்தா வானத்திலே தான் இருக்கும் என்று சொல்லுவார் காரணத்தினாலே கூறப்பட்டது என்கின்ற ஒரே ஆசிரியர் ஒரு கொடுக்குறார். நாளைக்கு இதே மாதிரி கேள்வி கேட்பாங்க, வானத்தில் இருக்கிற நிலா இது வேறு தானே, இது பெருமான்கிட்ட இருக்கிற பிறை தானே, தக்கையாக தெளிந்து வந்து சந்திரன் தானே, அங்கே போனதாக வந்து தானே, அது நிலா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தான் காரணம் சொல்ல, பொது நோக்கி சொல்ல வேண்டிய கடமையாக. அதே மாதிரி காணார் நேற்று சொன்னேன், காணத்திலே இருக்கின்ற மான் அதை கையிலே வச்சுக்கிற போது அது இல்லை, அவருடைய மான் வந்து காணத்தில் இருந்த மான் அல்ல, இது வேற. அதே போல சில இடங்களே பொதுமை நோக்கி சொல்லுவது என்கின்ற இலக்கணத்திலே ஒன்று இருக்கு. இதெல்லாம் இடக்கர அடக்கல்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். சில இடத்துல வந்து இப்படி தான் சொல்லிட்டுக்கிறா அப்படின்னா எல்லாம் மரபு கருதி சொல்கிறதுப்பா. இதை நீங்கள் வந்து இடக்கரை வச்சு இடக்கா வந்தீங்கன்னாக்கா அந்த இடக்கரை அடக்குவதற்காக இருப்பது இலக்கண விதிவே தொல்காப்பியத்திலே நன்னூலில் இருக்கிறது. சரி. காரார் வண்ணன் கனகம் அணையானும் தேரார் செம்பொன் பள்ளி மேவிய நீரா நிமிர் புன் சடையல் நிமலனை ஓராதவர் மேல் ஒழியா ஊனமே. இது வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லின்னு வந்தார். 2வது பாட்டில் கூட சொன்னார் அதே மாதிரி நெகட்டிவாக ரிட்டர்ன் இது இல்லைன்னா போவாதுன்னு சொல்கிறார். இங்கே காரார் வண்ணன் நல்லா தெரியும், கருமை நிற வண்ணனாக இருக்க சாமள மேனி வண்ணன் சொல்லுவாங்க. நீலமேக சாமள மேனி வண்ணனாக திருமாலுக்கு வரும். அது அப்படிப்பட்ட காரார் வண்ணனாக இருக்கணும். கனகமணையானும் பொன் நிறத்தி உடையவனாக இருக்கின்ற பிரம்மதேவனும் தேரார் செம்பொன் பள்ளி, அவர்களால் பெருமானை அறிந்து தேர்ச்சி பெற முடியவில்லை, தேறுதல் படைய முடியலை என்றால் காண முடியாதவர் அர்த்தம். முழுமையாக காண முடியாதுன்னா கண்ணால் பார்த்து தான் இருக்கணும். ஆனால் எப்படி என்று உணர முடியுமா? இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம், நான் கண்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். தேன் நான் எவ்வளோ தேன் பார்த்துக்கிறேன் தெரியுமா? கடையில் போய் கடையில் பார்த்தாக்கா நிறைய தான் அடுக்கி வச்சுக்கிறாங்க. தேன் நான் இவ்வளோ தேன் பார்த்து வந்தேன்னா அது என்ன பயன் இருக்குதா? தேன் என்று சொன்னாலே பயன் இல்லை, அது உணர்ந்து அறிந்தினால்தான் பயன். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 2 பேரும் சாமியெல்லாம் பார்த்தாங்க கொண்டாங்க, அவரை உணர முடியவில்லை. பெருமான் ஒருவன் இருக்கிறான் உணர முடியாது, அதனால் தேராதவர்கள். செம்பொன் பள்ளி மேயுற அந்த பெருமான் செம்பொன் பள்ளியில் இருக்கிறார். நீரார் நிமிர் புன் சடை என் நிமல், அவனுக்கு தலையில் வந்து கங்கையை வைத்து கொண்டிருக்கிறார். நீரார் நிமிர் புன் என்றால் நிமிர்ந்ததாக இருக்கின்ற சேர்த்து கட்டியதாக இருக்கின்ற அந்த பெருமான் சிவந்த சடைமுடி, நிமிர்த்து கட்டிய சடைமுடி. பெருமானுடைய சடைமுடி சடை என்று நிமிர்த்து கட்டிய நிமிர் சடைமுடி. புன் சடை என்பதற்கு சிவந்த சடைமுடி என்பதற்கு ஒரு இடத்துல பொருள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் குற்றமற்ற இறைவனை, அந்த பெருமான் குற்றமற்ற இறைவனாக இருக்கிறவன் என்ன சொல்றாங்க? நிமலன். குற்றமற்றவன் என்பதற்கு நிமலன் என்றால் மலங்களில் சேராதவன் அர்த்தம். இயல்பாகவே குற்றங்களிலிருந்து நீங்கியவன். நேற்று ஒன்று சொன்னேன், என் குணத்திலே ஒன்றுன்னு சொன்னேன். இது அது இயல்பாகவே ஆக்சுவலாகவே அவர் வந்து வினைகளிலிருந்து நீங்கியவன். நமக்கு வினையோடு இருக்கிறது தான் இயல்பு. ஆனால் நமக்கு வந்து
ஆமாம். நம்மலாம் மலமுடையவர்கள். அந்த நம்மெல்லாம் ஆன்மாக்கள் சகலர்கள். இல்லை 2 மலம் 3 மலம் கணக்கு வருது. அங்கே போன சகல விஞ்ஞானகலர் சகலர் பிள்ளையாகலர்னு வருவாங்க. அந்த மாதிரி மலங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நமக்கு வந்து மலம் நிறைய இருக்கிறவங்க அவர் வந்து இல்லாதவனாக இருக்கிற நிமலனை ஓராதவர் மேல் அவரை யார் மனதாலே நினைத்து வழிபாடு செய்யார்கள் ஒருத்தன் இருக்கிறான்னே கூட நினைக்காத இருந்தினாகா உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட ஊனம்னு சொல்றார். இந்த வினைக்கு என்ன சொல்லி வராரு? வினை என்பது நமக்கு மனிதனுக்கு இருக்கிற ஊனம். ஊனம் என்பது நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்தான விஷயம். அது ஊனம் நீங்கினாதான் முடியும். அந்த ஊனத்தை நீக்கிக் கொள்வது இவ்வளவு சொல்றாரு. அந்த ஊனம் நீங்காதுன்றார். பெருமானை நினைக்கவில்லை என்றால் அந்த ஊனமா நீங்கா என்பது. அதனால படிச்சா படிக்காமனா போனோம். 2வது பாட்டிலே 3வது பாட்டிலே சொன்னாரு. இதையும் அதே மாதிரி 9வது பாடத்தில் என்ன? ஊனம் நில்லா வினைகள். ஊனம் என்பது வினை தொகுப்புன்னு அர்த்தம். நம்ம வினை தொகுதி என்பது அது உயிருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஆபத்து. உயிருக்கு இருக்கிற குற்றம் சொல்லுவாங்க. உயிருக்கு இருக்கிற குற்றம் என்னவென்று சொன்னால் நமக்கு இருக்கிற ஆணவம் கண்மம் மாய் என்பது. என்ன சொல்ல போனால் இருள் என்பது அந்த ஆணவத்தை சொல்லிடலாம். பெரிய மரத்தம்னா அதிலே கண்மம் மாய் எல்லாம் அவனை சேர்ந்து வந்துவிடுது. அதனால் இதுதான் குற்றம். அந்த குற்றம் நீங்க வேண்டும் என்றால் பெருமானை மனதிலே நினைக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது மாசார் உடம்பர் மண்டை தேரரும் பேராவண்ணம். சாரி ஓ என்னான்னு பார்த்தேன். மாசான்னு சொல்லிட்டு நான் பேராதான் எழுதிட்டு இருக்கிறேன். மாசார் உடம்பர் மண்டை தேரரும் பேசா வண்ணம் பேசி திரியவே தேசார் செம்பொன் பள்ளி மேவிய ஈசா என்ன நில்லா இடர்களே. இங்க வந்து ஈசா என்ன இப்போ அப்படியே பாசிட்டிவ் சொல்றாரு பாருங்க. ஈசா என்று ஒருவனை சொல்லுவினால் உங்களிடத்திலே இருக்கின்ற வினைகள் நிற்காது. போன பாட்டில் வினைகள் ஒழியாதுன்னு சொன்னாரு. இந்த பாட்டில் வினைகள் நிற்காது. நீ ஈசா என்றால் முடியும். ஓராதவர் மேல் ஒழியா வினை சொன்னாரு. இங்க ஈசா என்று சொன்னால் நிச்சயமாக வினைகள் நிற்காது. இடர் என்பதும் இங்கே எனக்கு வினைகள் தான். வினைகளைத்தான் குறிப்பாக சொல்கிறார். மனிதனுக்கு இருக்கிற பெரிய இடரே வந்து வினை தான். இப்போ இன்னும் சொல்ல போனாங்க வினையினால் வருகின்ற பிறவின்னு சொல்லலாம். ஆனால் இதை ஷார்ட்டாக டைரெக்டாக சொல்லணும்னா வினைகள் தான் சொல்லணும். வினை நீக்கத்திற்காக இந்த பதியம் என்று இருக்கிறது என்பதனால இந்த ஈசா என்பார்களுக்கு இடர் நில்லாது. அதனால் பெரியவங்களாம் பாருங்கள், கடவுளே இறைவா. அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிற போது சாமியினுடைய பேர் வைடான்றாங்க. அட நீ அன்போடாயினும் அன்பழிந்தாயினும் நேசி நிடமே நினை நின்ற ஊரனை தெரிஞ்சோ சொல்லு தெரியாமலே சொல்லு அந்த பேரை சொல்லிட்டு போடானா. சுப்பிரமணியன் பேர் வச்சுட்டாங்க. அந்த தாய் தந்தையர்கள் எத்தனை முறை அந்த பேரை சுப்பிரமணியன் சொல்லியிருப்பார். போதும் போதாத்து அட்டனன்ஸ் எடுக்கிற போது வாத்தியாரும் சுப்பிரமணியன் சொல்றார். எடுக்கிற போது சொல்லுங்க. இதெல்லாம் பெயர் பாருங்க. இப்போ நம்ம பேர் எங்கேயோ போயிட்டு இருக்கோமே, வேர் வியார்ன்றது யோசனை பாருங்க. நம்ம எங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறோம். பக்தி பேர் அதெல்லாம் பழைய பேர். அதனால நாமெல்லாம் ரொம்ப சிந்திக்கணும். அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்தாங்க ஞானசம்பந்தர் ஒழுகல் அரிதறி கலின்னு நான் அந்த பாட்டு சாதாரணமாக சொல்லும்போது பல இடங்களில் சொல்லிடுறேன் நான். அதை ஒழுகல் அரிது அழிக்கலி ஞானசம்பந்தர் அடித்து சொல்றார் பாருங்க. கலியுகத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கலியுகத்திலே உத்தமனாக வாழ்வது, ஒழுக்கமுடையவனாக வாழ்வது, நிறைவாக ஒழுவது என்பது அரிது. ஒழுகல் அரிது. ஏன்? அழிகலி. நம்ம எல்லாம் கீழ்நோக்கி கொண்டு செல்லுகின்ற கலியுகம். உலகம் உய்தி பெறுவதற்காக பெருமான் இருக்கிறாரு. அந்த பாட்டு அப்படித்தான் சொல்லுவாரு. உலகம் உய்தி அது சரி. அது அது தலப்புராணங்கள் நிறைய வருங்க. எல்லா தலப்புராணமும் இங்க பிறந்தா வராதுன்னு சொல்லணும். அது தலப்புராணத்தின் இயல்பு. எந்த ஊர் புராணங்களாக நிறைய தலப்புராணங்கள்ல சிறப்பாக இருக்கிறது. காஞ்சி புராணத்தில் இல்லாத செய்தியே கிடையாது. என்ன சொல்ல போனால் தேவார செய்திலாம் நிறைய இருக்குது. இந்த உரை எழுதுகிற போது இந்த பாடல் கூட எடுத்துக்காட்டு காமிச்சிருக்காரு அருணையர். இந்த சொன்ன பாட்டை கூட எடுத்துக்காட்டுறாரு. ஆக அப்படிப்பட்ட கலியுகம், மோசமான கலியுகம் இருக்கிறது. இதில் நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணார் பெருமான், நீ பேரை சொல்லி பிள்ளையெல்லாம் கூப்பிடணுன்னாக்கா பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா, மரும ஒத்துக்க மாட்டா, நம்ம பேர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீ ஏன்டா கவலைப்படிக்கிற, டைரெக்டாக ஈசனுடைய பேரை சொல்லி போடான்னார் இல்லையா? இறைவன் ஒருவன். ஆனால் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை.
நம்ம அங்கே பிடிச்சிடுவோம் டைரக்டா. ஏன் அங்கே சுற்றி வளைச்சி மூக்கு பிடிக்கிற? இதுக்கு தான் வந்து சொன்னார், இந்த உலகத்திலே ஒழி உலகு உலகம் உயிரி பெறுவதற்காக சொல்லப்பட்ட வேதங்களுடைய தத்துவங்களை சொன்னது என்று அந்த பாட்டில் நிறைய செய்யும். ஆகையினால இந்த உலகம் இருப்பது என்றால் ஈசா என்று சொல்லுங்கள் என்றால் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்க. இதை விட இன்னும் சுலபமாக சொல்ல முடியும் பாருங்க வினை நீக்கத்துக்கு. இந்த பதியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல, உடலாயாவது வணங்கையா, ஈசான்னு வாயாலையாவது சொல்லுப்பா. ஈசா என்ன நில்லா இடர்களே என்றால் ஏன்னாக்கா அது கூட செய்யாது இருக்கிறாங்களாம். மேலே 2 வரியில் சொல்றாரு. இந்த பௌத்த சமணர்கள் அதாவது பேசா வண்ணம் பேசி திரிகிறாயா. எதை பேசுறோன்னு தெரியாது, என்ன பேசணும் அவங்களுக்கே தெரியல. பேசக்கூடிய முறையில் பேசுகிறோம் என்றால் அதுவும் தெரியல. முறையில்லாத வண்ணங்களிலே பேசா வண்ணம் என்றால் பேசக்கூடாதபடி பேசுறாங்கப்பா. ஆகையினால அவருடைய பேசி தெரியுறாங்க. நீ என்ன பேசணும் நீ சொல்லுப்பா அப்படின்னா இறைவன் திருநாமத்தை சொல்லி நீர்தான். அவங்களாம் பேசாத திரிகிறார்கள். அவங்களாம் என்ன சொல்றாரு பாருங்க, உடம்பை உடையவர்கள் இந்த மாசார் உடம்பர். மாசார் உடம்புனா நல்லா தெரியும், குளிக்காத உடம்பு இருக்கிறவங்க. அதுக்கெல்லாம் அவங்க தத்துவம் சொல்றாங்க. அவங்க தத்துவத்துறது இருக்குது. மண்டை தேறது என்றால் கையிலே அழுக்கேறிய உடம்புனா, மண்டை என்றால் உண்காலத்துக்கு பேர். ஒரு கையில் களம் உண்கலமாக மண்டை. மண்டை என்பது உண்கலம். அந்த உண்கலத்தை கையிலே தெரிந்து கொடுக்குறோம். அழுக்கேறிய உடம்பை உடையவர்கள் அவங்க கையிலையும் தான் உண்கலம் இருக்குது. சிவபெருமான் கையிலையும் தான் ஒரு காலத்தை ஏற்று பிச்சை எடுக்கிறாரு. அவங்க பாவத்தை சேர்த்துக்கினே வராங்க, இவங்க புண்ணியத்தை புண்ணியத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற வினையெல்லாம் கொடுன்னு கேட்டுக்கிறார். இவர் அவங்க கடை தேராத போகிறது வழி தேடிக்கிறாங்க, இவர் கடை தேர்வுனாங்க. அதனால தான் பேசா வண்ணம் பேசி தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீங்கள் பேசணுமே, செம்பன் பள்ளியிலே இருக்கின்ற பெருமானே ஈசா என்று சொல்லுங்கள். அதனால் உங்கள் வினைகள்லாம் நில்லாது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த ஏன் உடம்பு அழுக்கேறிய உடம்புன்றது நம்ம நல்லா தெரியும். சமணர்கள் மண்டை என்னும் உண்கலத்தை எடுத்து திரிபவர்கள் சொல்லிட்டாரு. பேசக்கூடாத வார்த்தையை பேசி திரிகிறவர்கள். எதுனாக்கா ஒளி பொருந்திய செம்பொன் பள்ளினர். தேசார் செம்பொன் ஒரு பார்த்தீங்களா, தேசு என்பது ஒளி, அந்த ஊருக்கு கொடுக்குறாரு. அதை செம்பொன் பள்ளியிலே இருக்கு பெருமான் ஒளி பொருந்தியவனே வச்சிருக்கலாம். தேசு என்பது ஒளி, ஒளி பொருந்திய செம்பொன் பள்ளியிலே இருக்கின்ற ஈசன். இதுதான் இது அந்த வரிக்கு அர்த்தம். எப்படி பாருங்க, இங்கே என்ன கொள்ளுலான்னு பாருங்க. தேசார் செம்பொன் பள்ளி மேவியர். தேசார் என்பது ஒளி பொருந்திய, செம்பொன் பள்ளி மேவிய. செம்பொன் பள்ளியிலே இருக்கின்ற தேசார் ஈசனா, ஒளி பொருந்திய செம்பொன் பள்ளின்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் பொருந்தும். செம்பொன் பள்ளியும் ஒளி பொருந்தியது தான், அந்த செம்பொன் பள்ளியிலே இருக்க ஈசனும் ஒளி பொருந்தியவன் தான். ஏன்னா அவனுடைய திருவடியை நீங்கள் சொல்லுங்க, அவன் கடல்களை நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா மாசார் உடம்பரை கேட்காதீங்க, இது ஒளி பொருந்திய பெருமானது. அவங்க மாசார் உடம்பர் ஒளி பொருந்திய சொல்லுங்க. இது யோசனை பண்ணி பார்த்தா எப்படி வந்தாலும் பொருள் ஏற்று வருகிறதாக இருக்கிறது என்பது சொல்லியிருக்கு. ஒரு நிறைவு என்பது நமக்கு பெருமான் மனசில் தான் சேர்ந்து கொடுக்கணும். அவருடைய இடர்கள் பலவும் நமக்கு தீன்னு சொல்லிட்டாரு. அது இப்போ பாருங்க, நரவார் புகழி ஞான சம்பந்தன் செருவார் செம்பன் பள்ளி மேயானை பெருமாறு இசையால் பாடல் இவை பத்தும் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே. சாதாரணமாக தான் இருக்குது பாட்டு, அதனால சொல்லுவோம் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வேனது. செம்பன் பள்ளியிலே இருக்கிற இறைவனை பெருதற்கரிய ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10. பெருதற்கரிய ஞான சம்பந்தன் சொல்றார். புகழிலே இருக்கிற ஞான சம்பந்தன் பெருதற்கரிய ஞான சம்பந்தன் ஏன் நமக்கு இது கொடுத்துருக்காருன்னா, அந்த பாடல் 10ஐயும் பாடுனால் பலன் கிடைக்கும். தேன் நிறைந்த பொழில் சிக்கலால் சூழப்பட்ட மால் பதியம். நரவு என்றால் தேனுங்கள். தேன் நிறைந்ததாக இருக்கின்ற சோலைகளாலே சூழப்பட்ட புகழி. தேன் எங்கே இருக்கும்? மலையில் இல்லை, இப்போ பூக்கள் இருக்கிற இருக்கும். பூக்கள் இருக்குன்னா சோலைகள் இருக்கும், அந்த சோலைகளால் சூழப்பட்டதுன்னு. அப்படிப்பட்ட வளம் நிறைந்ததாக இருக்கின்ற புகழிலே இருக்கின்ற ஞான சம்பந்தன். செருவார் என்பதுக்கு இங்கே வந்து செருவார் செம்பொன் பள்ளி என்பதுக்கு செருன்றதுக்கு ஞான சம்பந்தன் வயல்கள். செரு என்பதுக்கு வயல் என்ற பொருள் இருக்குது. வயல்களால் சூழப்பட்டது. ஒன்று மலர்களால் சூழப்பட்ட பொழில்கள் உடையது, அது ஞானசம்பந்தனுடைய ஊருக்கு சொன்னார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, செருவார் செம்பொன் பள்ளி என்பது, செரு என்பது வயல்கள். செரு என்பது வயல்கள் என்று பொருள்னா வயலால் சூழ்ந்த செம்பொன் பள்ளி. அந்த செம்பொன் பள்ளியிலே இருக்கிற பெருமானை
இறைவன் அருளை எப்படி சொல்லமா பாருங்க. இறைவன் அருளை பெருமாறு பாடிய பதியங்களாம். அவர் சொன்ன பாடல் எப்படிப்பட்ட பதியங்களாம்? பெருமாறு இசையால் பாடலாம். இந்த பாடல்கள் என்ன சொல்கிறார் பாருங்க. எல்லா தலங்களில் இருக்கிற பாடல் இது பொருத்தம். செம்பொன் பள்ளி மேயானை பெருமாறு, திருச்செம்பொன் பள்ளியிலே வீற்றிருக்கின்ற பெருமானை பெருமாறு. ஆக இறைவனை பெருமாறு என்றால் இறைவனுடைய திருவருளை பெருமாறு. ஆக இந்த பாடல்கள் இறைவனுடைய திருமறையை பெருமாறு பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. அவரும் அந்த அருளை பெற்றாரு, நாமும் அந்த பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது என்பதனால பெருமாறு இசையால் பாடல் என்றால் பாடப்பட்ட பாடல் இவை 10. அதனால்தான் பதியங்களை முழுமையாக படிக்கணுன்றது. ஒரு பதிகம் வேணாம், கொஞ்சமாக ஒரு நாள் 2 பதிகம் படிங்க. அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு போட்டு நான் முதல் திருமுறை ஓவர் தேவையே இல்லை. ஒரு பாடல், இந்த பாடல் இவை 10 உருமா சொல்ல. அது உருமா சொல்ல என்பதற்குத்தான் பதியங்களை இசையோடு தமக்கு வந்த அளவில் ஓத வல்லவர். இந்த 10 பாட்டும் பாடுங்க இசையோடு. உருமாறு என்றால் அவர் எந்த இசையிலே பாட வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த இசையோடு தமக்கு வந்த அளவில் ஓத வல்லவர். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. சார் நீங்கள் படிக்கிற மாதிரி என்னால் படிக்க முடியாதுனாக்கா, நான் படிக்கிற மாதிரி உன்னால் படிக்க முடியாது, எனக்கு சத்குருநாதர் ஓதுவார் படிக்கிற மாதிரி என்னால் படிக்க முடியாது, அவங்க குருநாதர் சொன்ன மாதிரி அவரால் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்குதா நீங்கள் மரபு கொண்டுங்க. முடிந்த வகையில் இயலும் வகையில் ஒல்லும் வகையால் அறவினை தான் சொன்னார். தர்மராஜா இந்த மாதிரி அறத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியாது. அவர் சப்போர்ட்டிவாக கண்ண பரமாத்மா இருந்தான். ஆகையினால் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கலியுகத்தில் போய் தர்மத்தை சொல்ல போகிறோன்னா ஒன்றும் தீர்ந்து போச்சு. ஆகையினால் நம்ம முடிந்த வகையிலே செல்லுங்கள் என்று ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுக்குறாரு. உருமா சொல்ல என்றால் பொருந்தும்படி. இன்னொன்று உருமாறு என்றால் உள்ளத்தில் பொருந்தும்படி சொல்லுங்க. இந்த பாட்டை நம்ம பொருளோடு தெரிஞ்சு படிக்கிற போது தான் இதில் இருக்கிற செய்தியெல்லாம் உள்ளத்தில் பொருந்துது. அந்த வேலையை தான் இவர் செஞ்சுருக்கார் ஐயா. இப்போ சாதாரணமாக பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு எதை ஏதை சொல்லி உன்னை படிக்க வச்சு என்ன போய் விட்டு ஒன்றாம் திருமுறை சொல்லணும். எங்கேயோ இருந்தேன் நான், எனக்கு கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டார். இப்போ நான் ஏறக்குறைய 16ஆம் திருமுறையில் சில இடங்களில் என்னால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நான் அப்படியே வச்சுட்டுருக்கேன், மொத்தம் கட்டி வச்சுட்டுருக்கேன். வாய்ப்பு கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் பெரிய வேலை. அதான் உருமாறு சொல்லுவதற்கு உண்டான வழிவகைகள். அடுத்த பதிகத்துக்கு போகலாம். அடுத்தது எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸ்லிப்ட்டு. என்ன இன்னும் எவ்வளோ 3/4 மணி நேரம் இருக்கா டைமு? பாராயிட்ட இல்லையா? ஓ முருகா, ஆர்வம் ரொம்ப நாள் அடுத்த மாதம் வர வரைக்கும் காத்துக்கணும். அடுத்த மாதம் வருவேன்னு ஒன்று செய்வோம். பதிகத்துக்கு விளக்கம் கொடுக்கறது முன்னே இந்த இது கொண்டாந்துவோம். திருமுறை இதில் இருந்து பார்த்து அதனுடைய தலம் அந்த செய்தியை கொண்டு வருவோம். இந்த தலம் இருக்கிறது பெரிய பிராணத்தில் நல்ல செய்தி இருக்குது. திருப்புத்தூர். ஏன்னா நம்ம ஒரு பதியம் நின்று வச்சுங்க, 2 பதியம் பாட்டுக்கிட்டு அடுத்த மாதம் வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், போகிற வரைக்கும் பெருமானை என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட இல்லை. சரி, திருப்புத்தூர். இந்த திருப்புத்தூர் என்கின்ற தலம் எந்த சூழ்நிலையில் இவர் போய் பாடுறாருன்னு பார்க்கலாம். ஞானசம்பந்தர் இந்த பதியத்தை பாடுகிற சூழல் திருப்புத்தூர் என்பது பாண்டி நாட்டிலே இருக்கிற தலம். பாண்டி நாட்டில் பெருமாள் இருந்தார் பாடுறபோது நம்ம நல்லா ஞாபகம் வந்துடுச்சு. பாண்டி நாட்டுக்கு எங்கே போனார்? கூன் பாண்டியனை நிமித்திட்டார். நிமித்திட்ட பிறகு அங்கேருந்து புறப்படுறாரு. புறப்பட்டு வருகிற போது இவங்க என்ன பண்ணார், அங்கே இருக்கிற எந்த பகுதி போனாலும் அங்கே இருக்கிற மொத்த தலங்களையும் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், பாண்டி 14. பாண்டி நாட்டில் இருக்கிற தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் 14. பாண்டி 14ன்னே சொல்லுவாங்க. அந்த 14 தலங்கள் பாண்டி நாட்டிலே இருக்கிறது. அதிலே ஒன்று தான் இந்த திருப்புத்தூர். சரி, இவர் என்ன பண்ணார், கூன் பாண்டியனை நிமித்திட்டார். எல்லாம் தீர்ந்து போச்சு, நான் போயிட்டு வரேன், வந்த வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வரேன்னு புறப்படுறேன்னு சொல்கிறாரு. நான் புறப்படுறேன்னு சொன்னால், ஐயா இந்த தலங்கள்லாம் அப்படி போய் தரிசனம் பண்ணிட்டு போகிறேன், உங்கள் நாட்டில் இருக்கிற தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் எங்களை கொஞ்சம் வழி அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் இருக்கிறாங்க? முக்கியமாக இருக்கிறவங்க, முக்கியமானவங்க நம்முடைய அவருடைய அமைச்சர் குலச்சிறையார், அந்த அம்மையார் மங்கையர்க்கரசியார், அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அரசன். நின்ற நீர் சீர் நெடுமாறனாகிறான். இப்போ இந்த 3 பேரும் கண்களில் தாரை தாரையாக விட்டு உங்களை எப்படி நாங்கள் பிரிய போகிறோம்?
எங்கள் நாட்டில் வந்து இவ்வளோ செஞ்சு எங்களெல்லாம் இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே பெருமானே, உங்களை விட்டு மனம் பிரியத்து மனமே இல்லான்னு சொல்லிட்டு அடியில் விழுந்து அப்படியே புரள்றாங்க. இதே விளக்கத்தில் எழுதியிருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணார், மனசு கேட்கல. சரி, உங்களுடைய பாண்டி நாட்டிலே இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அங்கேருந்து வெளியில் புறப்படுற போது வரைக்கும் என் கூட நீ வாங்கன்ற. அதனால் இவர் பாண்டி நாட்டிலே இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறார். பாண்டி நாட்டிலே பல தலங்கள் எனக்கு பெரும்பாலும் நினைவு வருமானா 13 தலங்களுக்கு ஒரு பாடுகிறார். இல்லை மொத்தமே 14 தலங்களையும் ஒரு பாடல் இருக்குதோன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த திருப்பத்தூர் வந்து இவருடைய பதிகம் இருக்கிறது. அதான் இப்போ படிக்க போகிறோம். ஆக தலங்களுக்கெல்லாம் இவர் கூட வராரு. ஆக இந்த தலத்தை அவர் தரிசனம் செய்கிற போது ஞானசம்பந்தர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், ஊன் பாண்டியன் 3 பேருமே கூட வராங்க. இவரோடு சேர்ந்து தரிசனம் பண்ண தலம் திருப்புத்தூர். திருப்பத்தூர் அல்ல, திருப்புத்தூர். இதில் பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற போது பொறுப்பாட்டான். சரி, இவர் இந்த தலம் வந்து பாண்டி நாட்டு தலம் 14 வரிசையை வச்சு பார்க்குறாங்க. பாண்டி நாட்டு தலம் வரிசையாக சொல்லும் போது 16 6வது நம்பர் இது. அந்த 14 தலங்களை வரிசைப்படுத்திக்கிற போது பாண்டி நாட்டு 14 தலங்களில் இது 6வது தலம். இது எங்கே இருக்குதுன்னாக்கா புதுக்கோட்டையிலே இருந்து மதுரைக்கு செல்கிற சாலையிலே இருக்குது. புதுக்கோட்டையிலிருந்து மதுரைக்கு செல்கிற சாலையிலே நடுவில் இருக்கிறது. மதுரைக்கும் காரைக்குடிக்கும் இடையில இந்த ஊர் வரும். மதுரை காரைக்குடி இடையிலே வந்து இந்த ஊர் இருக்கிறது. இது இப்பொழுது சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிறது. இந்த ஊர் பாண்டி நாட்டு தலத்தில் இருந்தாலும் இது வந்து சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிறது. இதில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு பேர் வந்து தளின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்துக்கு இந்த ஊரிலே திருப்பத்தூர் என்கின்ற ஊரிலே திருப்பத்தூர் இல்லை, திருப்புத்தூர் என்கின்ற தலத்திலே இருக்கிற சாமியின் பேர் தளி. ஆமாம், தளி என்கிற பெயரோடு இப்போ இயங்கி வருகிறது. ஏன்னா இந்த சாமி பேரே திருத்தளிநாதர். அந்த ஆலயத்துக்கு திருத்தளின்னு இருப்பதனால திருத்தளி என்கின்ற தலத்திலே வீட்டிற்கின்றாக இருக்கின்ற தளிநாதர், ஆலயத்தில் இருக்கிற திருத்தளிநாதர் என்பது அவருக்கு பெயர். அம்மையார் பேர் சிவகாமி, உமையம்மை சிவகாமி. இதனுடைய மரம் வந்து கொன்றை. இந்த தலத்துக்கு இருக்கிற மரமானது தலைமரம் கொன்றை. இது எங்கே சார் இருக்குதுனால இந்த நம்முடைய படிக்கிற பதிகத்திலே 3வது பதிகத்திலே கொன்றை என்பது வருகிறது. இப்போது இதில் வந்து 2 பேர் பாடியிருக்கிறாங்க. இவர் போன பிறகு மதுரை பதிக நான் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் வராரு ஞானசம்பந்தர். இவர் நாவுக்கரசரை இங்கே அனுப்பிச்சிட்டு வராரு. பின்னால் 3வது சந்திப்புக்கு பிறகு இவர் மதுரை நோக்கி இவர் வந்துடுறாரு. அவர் வந்து அந்த பக்கம் நம்ம பகுதிக்கெலாம் வராரு ஞானசம்பந்தர். அந்த மாதிரி 2 பேர் பிரிகிறாங்க. இந்த பல்லக்கு தூக்கி பிரிகிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இவர் வந்து அவரும் பிறகு போய் அங்கே பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறாரு, அப்பர் அடிகளும் பாடியிருக்கிறாரு. ஆனால் சுந்தரர் பாடினார்னு அவர் பாடவில்லை. சுந்தரம் பாடி நாட்டு தலங்களில் சில பகுதிகளில் போயிருக்கிறாங்க. அவர் போகிற போது சேரமான் பெருமாள் நாயனோட போகிறார். 3 சேர சோழ பாண்டிய மன்னரோடு ஞானசம்பந்தம் இது நம்மளுடைய இவர் பாடியிருக்கிறார். அந்த இடத்துல சுந்தரர் பாடியிருக்கிறார். அது சுந்தரர் பதியத்தில் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும்னு பார்க்க. சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்றது இந்த ஊருக்கு. உமையம்மைக்கும் திருமகளுக்கும் திருமாலுக்கும் இறைவன் கௌரி தாண்டவம் காமிச்சிருக்கார். இந்த தலத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஊரிலே இருக்க இறைவர் இங்கே வந்து உமையம்மைக்கும், தன்னுடைய மனைவி தான் உமையம்மை தான் இருந்தாலும் உமையம்மைக்கும் திருமகளுக்கும், உமையம்மைக்கு எப்பயே தோழியாக திருமகள் வருவாங்க, 2 பேரும் ஒன்றா தான் சேர்த்து வைப்பாங்க அம்மா கூப்பிட்ற போது. இந்த திருமகளுக்கும் இறைவன் கௌரி தாண்டவம் என்கிற பெருமானுடைய தாண்டவங்கள் பல இருக்கிறது. அதிலே கௌரி தாண்டவம் என்பது ஒரு சிறப்பான தாண்டவம். அந்த தாண்டவத்தை இவர் அளித்திருக்கிற ஒரு பெருமைக்குரியது. அடுத்தது அகத்தியர் வழிபட்டிருக்கிறார். திருமகளுக்கு தாண்டவம் காமிச்சுன்னா திருமகளும் வழிபட்டிருக்கிறார். இந்திரனுடைய மகன் கந்தபுராணத்தில் வருது. இந்திரனுடைய மகன் சயந்தன், அவன் இங்கே வழிபட்டு இருக்கிறார். இந்திரனுடைய மகன் சயந்தனும் இங்கே வழிபட்டு இருக்கிறார். மதுரைக்கு இந்திரன் வந்து விமானமே கொடுத்துருக்குறான். விண்வெளி விமானமாக இந்திர விமானம் இருக்கிறதாங்க. மதுரையில் இருக்கிற உள்ள மூலவர் இருக்கிற விமானத்துக்கு பேர் விண்ணிழி விமானம்னே பேர். திருவீழிமேளையும் அதே மேலேருந்து வீழிமேளையும் அது மாதிரி தான் இருக்குது. சில இடங்களிலே சிறப்பான தன்மை இருக்கிற இடம். இவங்க 3 பேரும் வழிபட்டது. அடுத்தது வைரவ கடவுள்னு ஒன்று இருக்குது. பெருமானுடைய பல்வேறு அவருடைய சக்திகள்லேயே அவர் ஒரு சக்தியை வைரவர் கொண்டு கொடுத்துருப்பாரு. அந்த வைரவர் இந்த சுவாமியை பூசித்து ஒரு வரம் பெற்றாராம்.
நமக்கு சோமாஸ்கந்தர்னு ஒரு ஞாபகம் இருக்குங்களா? சோமாஸ்கந்தர்னா என்ன? முருகன் அங்கே 2 பேருக்கு நடுவில் இருப்பார். அதான சோமாஸ்கந்தர். இந்த தலத்திலே வைரவ பெருமான் பெருமானை வழிபட்டு ஒரு வரம் பெற்றாராம். உங்க 2 பேருக்கு நடுவில் நான் வீட்டு இருக்கணும். வைரவ கடவுள் வைரவர் இல்லை, அட்ட பைரவர் இல்லை, வைரவர். அதான் எழுதியிருக்காரு. வைரவர் பூசித்து சுவாமிக்கும் அம்மைக்கும் இடையே கந்தரை போல காட்சி கொடுக்கின்ற கிழக்கு நோக்கி வீட்டு இருக்கின்ற வரத்தை பெற்றார். அதனால் சில முகூர்த்தங்களிலே சில இடங்களிலே வைரவ பெருமானை இடையிலே வைத்து எங்கேயாவது ஒரு சிலங்களிலே சிலை கிடைக்கும். முருகப்பெருமான் இருக்கிற சிலையெல்லாம் இருக்கும் என்கின்றது வரலாற்றில் இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த செய்தியை நமக்கு பெரிய புராணத்திலே 2783வது பாடல், பெரிய புராண தொடர் பாடலில் 2783வது பாடல், திருஞான சம்பந்த நாயனாருடைய தல வரலாற்றிலே 885வது பாடல். ஏன்னா சில புத்தகங்களிலே ரன்னிங் நேம் நம்பர் வராது. அதனால் திருஞான சம்பந்த புராணம் எடுத்து வச்சுட்டுனாக்கா எங்கிட்ட இருக்கிற புத்தகம் ஆறுமுக நாவலர் பதிப்பில் நேரடியான ரன்னிங் நம்பர் கொடுக்க மாட்டார். ஆனால் இவர் வர்த்தமான பதிப்பு அதில் கொடுத்துருவ உரையில் அவர் பாட்டு ரன்னிங் நம்பர் நேரடியாக கொடுத்துருவாங்க. அப்போ எங்களுக்கு இது திருஞான சம்பந்தம் எப்படி பண்ணாங்க, கடைசியில் அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி முடிகிற இடத்துல போட்டுருப்பாங்க, ஞான சமுத்திர புராணத்தை வர்றது. இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதனால் 2த்தையும் நான் கொடுத்துட்ருக்குறேன். 885வது பாடல். இப்போ அங்கே பெருமான் கிளம்புறாரு. மதுரையிலே இருந்து பாண்டிய மன்னன், பாண்டிமாதேவி, குலச்சிறையார் ஆகியோர் உடன் தரிசித்த பதின்னு சொல்லிட்டோம். எப்படி அங்கே தரிசனம் பண்ணி என்ன செய்கிறாருன்றதை சேக்கிழார் சொல்கிறார் பாருங்க. ஆரணிந்தா தமை வணங்கி மதுரையிலிருந்து புறப்படுறார். புறப்படுற போது எந்த தலத்திலே மூவர் பெருமக்கள் இருந்தாலும் அவர் அந்த தலத்திலே சில நாட்கள் தங்கியிருப்பார். ரொம்ப நாள் தங்கி இருந்தாராங்க, பெரிய வேலையெல்லாம் செஞ்சதுனால சம்பந்தம். எங்கே தலத்திலே தங்கி இருந்தாலும் அந்த தலத்தை விட்டு புறப்படுகின்ற போது அந்த தலத்திலே இருக்கின்ற இறைவனை சேர்ந்து வழிபாடு செய்யாமல் செல்ல மாட்டார்கள். இது ஒரு மரபாக இருந்தது. நம்ம வீட்டில் கூட பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற போர் மட்டும் அதை கொண்டாடுறாங்க. அது கூட இப்போ சில இடங்களில் இல்லை. அந்த தெருவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிற பிள்ளையார் கோயிலையாவது போய் தேங்காய் ஒட்சி எடுத்துன்னு போப்பாங்க. சகுனகான்னு சொல்லுவாங்க, கவனம் இருக்குங்களா? அதே மாதிரி புறப்புற போது இவன் என்ன பண்ணுறான், கல்யாணத்துக்கு புறப்புற போது அங்கே போய் சம்பந்தம் கலக்கிறதுக்கு முன்னியே ஒரு சகுனகாண்டம். அப்போ என்னன்னாக்கா எதுக்காக இருந்தாலும் போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போ. இது நமக்கு பழக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் சார் கல்யாணத்துக்கு தானா சார் செய்யணும்? நம்ம எந்த வேலைக்கு போனாலும் முதல்ல கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போங்களேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் மாதனபாளையத்தில் குடியிருக்கிறோம். எனக்கு வயசு அப்போ 6. என்னுடைய தங்கை இப்போ பெரிய தங்கை சிரி 5 மாதம் குழந்தை. எல்லாரும் குடும்பம் வரோம். திருமேட்டு தெரு குடும்பம் வரோம். மாதனபாளைய தெரு திருமேட்டு தெருக்கு நடுவில் 2 தெரு தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். பிள்ளையார் பாளையத்துக்கு நல்லா தெரியும். அந்த தெருவுக்கு வரோம். வரும்போது என்ன பண்ணுறாரு, குழந்தைய எங்கள் அம்மா கையில் தூக்கிட்டு வராங்க. அப்போ இருந்து தட்டு முடிச்சாமல் முதல்ல பால் காய்ச்ச வரணுறதுனால எல்லாம் பெருசாக விழாலாம் நடத்துகிறவும் வசதி கிடையாது. வீட்டில் போய் தண்ணியில் நீஸ் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த உப்பு போட்ட தண்ணியை தான் அந்த உப்பு தண்ணியை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கையில் எடுத்துன்னு வரோம். அங்கேருந்து திருமேற்றலி கோயிலில் கொண்டு சாஷ்டாங்கமாக எங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு, கோயில் திறந்தில்லை, மணி 4:30 மணிக்கு. இன்னைக்கு நல்லா ஞாபகம், திருமேற்றலி கோயிலில் வணங்கிட்டு அடுத்தது வேலை. எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த இடத்தினுடைய பெருமானை வழிபாடு செய்வது என்பது இது நமக்கு செய்யலை. திருமுறையை காட்டிய வழி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம வழக்கமாக வச்சுப்போம். எங்கே வந்தாலும் போய் சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு போனோம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அரணிந்தா தமை வணங்கி, திருமுடியிலே கங்கையை அணிந்தவராக இருக்கின்ற பெருமானுக்கு போய் அந்த ஆலயத்திலே சென்று வணங்கி, ஆங்கு போற்றி, வணங்கத்து மட்டும் இல்லை, அங்கே பெருமானை ஈட்டிலே இருந்து போற்றி. பல பதிகங்களை மதுரையில் பாடுகிறார். அப்போ ஒரு பதிகம் பாடியிருப்பார். போற்றி அணியாப்பனூர் அணைந்து. ஏன்னா பக்கத்திலேயே அமைச்சர் வருகிறாரு, கூட பரிவாரம் வருகிறது. பக்கத்தில் எது தலம்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். மதுரை போனவங்களுக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தலம் அந்த வைகை ஆற்றை கடந்தாக ஆப்பனூர். அணி ஆப்பனூர் பெருமைக்குரியதாக இருக்கின்ற திரு ஆப்பனூர், திருவாப்படையார்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்களா திருவாப்படையார் கோயில், திருவாப்படையார் கோயில். ஆனால் அணி ஆப்பனூர் அணைந்து,
ஆப்பனூர் வந்தாராம். ஏன்னா தலை யாத்திரை பண்ண போகிறோம், தொலைவில் இருக்கிற வர கட்சியில் ராமேஸ்வரம் வந்து முடிகிறார். அணி ஆப்பனூர் அணைந்து அங்கே போனார். அங்கே போய் பணிந்து பாடி, திருவாப்பனூரையும் போய் பெருமானை பணிந்து அங்கே என்ன செஞ்சார், ஒரு பதிகத்தை பாடினார். திருவாப்பனூர் 14 தலங்கள் இது ஒன்று. அங்கே போய் அந்த பெருமாள் தரிசனம் பண்ணி நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னே என்ன இருக்குதுன்னு இவ்வளவும் சேர்த்து ஒரே பாட்டில் பாடிக்கிறார் சேர்க்கிறார். அவ்வளோ பாடுறதுக்கே 4000 பாட்டு ஆகிப்போச்சு. அதுக்கு உரை எழுதுனா 8 வால்யூம் 6 வால்யூம் ஆகிப்போச்சு. உரை உரை எவ்வளோ இருக்குது, கனமாக இருக்குது. ஒரு புத்தகம் தூக்குனா அவ்வளோ கடனமாக இருக்குது. சிகேஎஸ் உரை தான் நான் சொல்கிறேன். இப்போ 8 வால்யூம். அந்த பட்சத்தான் எனக்கு இவ்வளோ அளவு தைரியம் வந்து பேசுது. அணியாப்பனூர் அணைந்து பணிந்து பாடுற போது எவ்வளோ இருக்குது பாருங்க. பணிந்து ஞானசம்பந்தர் காட்டி பணிந்து பாடி நீரணிந்த செல்வர் பதி பிறவும் சேர்ந்து, அப்படியே திருநீற்றை அணிந்தவராக இருக்கின்ற செம்பியானி அம்மானாக இருக்கிற பெருமானுடைய இருக்கின்ற பதிகள் எல்லாவற்றையும் சேர்ந்து எங்கெல்லாம் இருக்குதோ பக்கத்தில் சேர்ந்து இந்த பிறவுன்னு சொல்கிற போது அங்கே என்ன வழின்னு சொல்கிறாரு. இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னே ஆப்பனூர் அங்கே வந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தொலை வந்தாக்கா திருப்பரங்குன்றம். அது திருப்பரங்குன்றத்தை குறிக்கிறார். இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குற போது திருப்பரங்குன்றத்துடைய பதிகத்தையும் போட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு. பிறவும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தை பணிந்து சேரணிந்த வயல் பழன கழனி சூழ்ந்த சிரபுரத்து வந்தருளும் செல்வச் செங்கண் ஏரணிந்த வெல்கொடியார் திருப்புத்தூரை. எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்க சேக்கிழார். சேக்கிழார் செந்தமிழ்னே ஒரு தலைப்பு இருக்கு, நிறைய புக்கை எழுதியிருக்கிறாங்க. என்ன அருமையாக சொல்ல, சேரணிந்த வயல் பழன கழனி சூழ்ந்த சிரபுரத்து வந்தருளும் செல்வர். வந்தவர் யாரு? சேறு நிறைந்ததாக இருக்கின்றனா வளம் இருக்கணும். சேறு நிறைந்ததாக வெடிச்சு போயிருதுனாக்கா அது சேறு வளம் இருக்குது இல்லை. சேறு நிறைந்ததாக என்றால் வயல் வளப்பும் உடையதாக இருக்கின்ற, வயல்களை உடையதாக இருக்கின்ற திருப்புத்தூரில் இருக்கின்ற அந்த ஊருக்கு உடையவராக இருக்கின்ற சேரணிந்த வயல் பழன கழனி சூழ்ந்த சிரபுரம். அந்த சிரபுரத்துக்கு வந்துட்டாருங்க. சிரபுரம் எப்படிப்பட்ட ஊரா? வளப்பம் பொருந்திய வயல்களை உடையதாக இருக்கின்ற, பெருமைக்குரியதாக இருக்கின்ற அந்த சிரபுரத்தினுடையிலிருந்து தோன்றியவராக இருக்கின்ற பெருமானாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் செல்வ செங்கண் ஏர் அணிந்த வெல்கொடியார். செங்கண் ஏறு என்பது இங்கே வந்து திருப்புத்தூரில் இருக்கின்ற சாமி இருக்கின்ற ஏறு. செங்கண் ஏறு, கண் சிறந்ததாக இருக்கின்ற ஏறு, சிறந்ததாக செம்மையுடையதாக இருக்கின்ற ஏறு. நம்ம அதுக்கு உண்டான உரைக்கு நாம் போகலாங்க. செங்கண் இதுக்கு எழுதுகிறார், 1.5 பக்கம் எழுதுகிறார் இந்த பாட்டுக்கு மட்டும் உரைய. நம்ம அங்கே போகலாம், நம்ம பெரியவான நம்ம சப்ஜெக்ட் இல்லை. செங்கண் ஏர் அணிந்த வெல்கொடியார். ஏறுவதற்கும் விடை, கொடியும் விடையாக இருக்கின்ற பெருமானுடைய திருப்புத்தூர். திருப்புத்தூர் எவ்வளோ விலை கொடுக்குறார் பாருங்க. திருப்புத்தூரை இனிது இறங்கி, சார் கூட பார்த்த மாதிரி சேக்கிழார் எழுதுகிறார் பாருங்க. திருப்புத்தூரை வணங்கினாராம். வணங்கிட்டு அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்தாராம். இப்போ இந்த இடத்தெல்லாம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அங்கே நிற்கல, பாடிக்கினே வந்து எங்கேருந்து புறப்பட்டாரு? மதுரையிலேருந்து புறப்பட்டாரு. திருவாப்பனூர் வந்தார். பக்கத்திலே இருக்குது, வைகை கரை கடத்த உடனே. ஆப்பனூர்லேருந்து நேராக வந்து வழியில் இருக்கின்ற ஊருன்னா திருப்பரங்குன்றம் பார்த்தாரு. திருப்பரங்குன்றத்தில் இருந்து அங்கேருந்து வழியில் வராரு. திருப்பம் வருகிற பெருமான் பல்லக்கில் தானே வராரு. ஒன்றும் பெருமான் அவருக்கு சிரமமே கொடுக்காத அளவுக்கு கொடுத்துருக்காரு. பல்லக்கத்துக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்கங்கே தங்கி எல்லாம் வந்து இந்த ஊரில் இறங்கி சில நாள் அங்கு இருந்தார். அங்கேயே சில நாள் தங்கி இருந்தார். எவ்வளோ அருமையான குறிப்பு. இப்போ நீ அங்கே போனீங்கன்னாக்கா பெருமான் தங்கி இருந்தது என்பதற்கு அந்த ஊருடைய தலபுராணங்களில் அதை நல்ல விவரித்து எழுதியிருப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட திறமை உடையதாக இருக்கின்ற ஒரு பெருமான். ஒரு தொடலாமா, ஒரு பாட்படலாமா? சொல்லலாம். சரி, இப்போது அந்த ஊரை பற்றி சொல்கிற பொழுது பெருமானுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பெருமான் ஞானசம்பந்தர் அங்கே போய் பாடுறாரு பாருங்க. இந்த பெருமான் எங்களுடைய உச்சியிலே இருக்கும் இறைவா இருந்தார். கூட இவங்கெல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. அடியவர்களுடைய உச்சியிலே பெருமான் இருக்கிறாராம். இங்கே உச்சி என்பதற்கு தலை, தலை என்பதற்கு மேலே, அதுக்கு மேலே இன்னும் போகலாம். 12 அங்குலம் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, துவாதச சாந்தம். துவாதசாந்தம் இன்னும் இருக்கு, டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். ஆக எங்கள் இந்த பெருமான் வெங்கள் விம்மு வெறியார் பொழில் சோலை. இப்போ திருப்புத்தூர் சொல்ல வராரு.
அங்கே என்னன்னா வெங்கள் விம்மு வெறியார் பொழில் சோலை என்ற வெறி என்பது வாசனை, வெறி என்பது வாசனை. வெங்கல் விம்மு என்றால் வெங்கல் என்பதற்கு விரும்பக்கூடியதாக இருக்கின்ற தேன். கல் என்பது தேனு. வெங்கல் என்றால் எல்லோரும் விரும்பக்கூடியது. இந்த வெங்கல் என்பது விரும்பக்கூடியதாக இருக்கின்ற தேன். அனைவரும் விரும்பி ஏற்கக்கூடியதாக இருக்கின்ற விரும்பக்கூடியதாக இருக்கின்ற தேன் வெண்கல். அதை விரும்பி பெருமான் விரும்பத்தக்க தேனை உடையதாக இருக்கிறார். அது வெறி என்றால் கல் இருக்குது, அதாவது கல்னா தேன் இருக்குது. அனைவரும் விரும்பக்கூடிய தேன்னா சுவையான தேன் இருக்கிறது. அது மட்டுமல்ல வாசனையும் இருக்குது. மலர் இருக்கிற போது வாசனை இருக்கு இல்லையா? வாசனை எவ்வளோ இருக்குதான்? சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய. ஆர் என்றால் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற சோலையிலே அதிகமாக உடைய பொழில்கள் உடைய சோலை. எவ்வளோ வரா இருப்பாருங்க. தேன் இருக்கிறது, அனைவரும் விரும்பத்தக்கவையிலே சிறப்பாக இருக்கிறது. அவங்களெல்லாம் நிறைய விரும்பி நிறைந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. வாசனை பொருந்தியெல்லாம் மலர்கள் உடையதாக இருக்கிறது. மலர்களை உடைய மரங்கள் இருக்கிறது. அந்த நிறைந்த மரங்கள் இருந்தால் தான் சோலை என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட திருப்புத்தூர் ஞானசம்பந்தர் படியத்தில் இப்படியே பாடினா. இது எப்போ நான் பாடினது? 7ஆவது நூற்றாண்டிலே பாடினது. பொய் இருக்காது அவங்க வார்த்தையில். நம்ம தமிழகம் அப்படி எப்படி இருந்தது? இன்றைக்கு நிலைமை எங்கே இருக்குன்னு பாருங்க. பொழில் சோலை திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூருங்க. அந்த சோலை என்ன பண்ணுதான்? அப்போ வளமான சோலைன்னு தெரிஞ்சு போச்சு. மிக்க உயர்ந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்ல உயரமாக இருக்குது, உயர்ந்த சோலை இருக்குது. அது என்ன ஆகுதான்? மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கை கோத்து இருக்குதான். எது கூடனாக்கா திங்களோடு. திங்கள் எங்கே இருக்கும்? வானத்தில் இருக்கும். அப்போ திங்களோடு திளைக்கும் என்றால் வானலாக உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு பதில் இதை சொல்லிட்டார். திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர். அங்கே திருப்புத்தூர்னு சொல்ல வரும்போது எவ்வளவு பாருங்க. தேன்கள் ததும்பிதாக இருக்கிறது, மலர்கள் நிறைந்ததாக இருக்கிறது, மலர்கள் உடைய மரங்களை உடையதாக இருக்கின்றது, மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது, சோலை உயர்ந்த மரங்கள் இருக்கிறது. அது நேராக சென்று வானலாகி உயர்ந்தன்னு சொல்றதுக்காக இது உயர் நவிர்ச்சி அணியுது இலக்கணத்தில். நேராக போய் சந்திரனை போய் தொற்றுருமா? நம்ம சந்திரன்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பாடுபட்டுன்னு இருக்கிறோம். ஆகையினால அந்த உயர் நவிர்ச்சி அணின்னு இலக்கணத்தில் வருகிறது. அந்த வகையில் திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர். அந்த பெருமான் அங்கே இருக்கிற எப்படி பண்ணாங்க? கங்கை தங்கு முடியார். கங்கை தங்கு முடியார் நல்லா தெரியும் நமக்கு. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. கங்கை தரித்தவராக இருக்கின்ற, கங்கை நிலையாக தங்கி இருக்கின்ற. கங்கையினுடைய தன்மை என்னது? நீர். நம்ம எங்கே பண்ணாலும் பாருங்க. ஆறு, கங்கை ஆறு. கங்கை ஆறு என்ன பண்ணும்? தண்ணி ஓடக்கூடியது தானே. ஆனால் அங்கே எங்கே ஐயா கிட்ட வந்து என்ன இருக்குது? தங்கியிருக்கு. கங்கை தங்கு முடியார். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவராக இருக்கின்ற பெருமான் அவர் தான் நினைக்கிறேன். அவர் போலும், இந்த போலும் என்ற சொல்லுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க. உடன்பாடு பற்றி உறுதி பொறுதல் இருக்கும்போது அவர் போலும். ஓஹோ, இவர் போலும் நம்ம அப்படி சொன்னா அர்த்தம்னா உறுதிப்படுத்திக்கணும்னு அர்த்தம். உடன்பாடான உறுதி. இவர் போலும் ஒரு சொல்லு போலும் என்ற சொல் போட்டாக்கா உடன்பாடு பற்றி உறுதி பொருள் பயப்பதற்காக அந்த போலும் என்கின்ற சொல்லை பயன்படுத்துவார் என்று இலக்கணம். அந்த பெருமான் எங்க இருக்காரு? எங்கள் உச்சி உறையும் இறையாரே. இந்த இறைவன் அவர் இந்த ஊர்ல இருக்கிறாரு. இவர் தான் வந்து எங்கள் உச்சி என்றால் எங்களுடைய திருப்பத்தூள் இருக்கிற எங்களுடைய தலையிலே இருந்து வீட்டு இருக்கின்ற பெருமான். இந்த தலை என்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள் கொடுக்குறாரு இவர். விரும்பத்தக்க தேன் விம்பி நம்ம சொல்றோம். சோலை திங்களோடு திளைக்கும்னு சொன்னார் இல்லையா? அதனால் எப்படி திளைக்கும் என்னது? சோலைகள் உயரமாக வளர்ந்து சந்திரனோடு உலாவுதல் என்கின்ற ஒரு தெளிவில் அவர் அதை வந்து உயர் நவிர்ச்சியானின்னு சொல்லிட்டாரு. அங்கே வயல்களுடைய திருப்பத்தூரிலே எழுந்தருளிய கங்கை தங்கிய சடைமுடியாரைய பெருமான் எங்கள் சிரங்களின் மேல் தங்கும் இறைவராவார் என்றால், சிரங்களின் மேல் என்றால் அந்த பெருமான சிரத்தில் இருக்க மாட்டாருங்க. சிரத்துக்கு மேலே போட்டு நம்ம 6 ஸ்தானங்கள் ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே இருக்குது துவாதச சாந்தம் 12 அங்குலத்துக்கு மேலே இருப்பார் இல்லையா வீட்டில் இருக்கிற பெருமான் என்பது அதுதான் சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்தது 2வது பாட்டு. வேணல் விம்மு வெறியார் பொழில் சோலை தேனும் வண்டும் திளைக்கும் திருப்புத்தூர் ஊனம் இன்றி உறைவார் அவர் போலும் ஏனம் உள்ளும் எயிரும்
புனைவாரே. இதில் பெரிய வரலாறே இருக்குது, சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். இங்கே வேனல் விம்மு வெறியார் பொழில் சோலை, இந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் தேவ வேணிற்காலத்திலே வெளிப்படும் மலர்கள் நிறைந்தது. வேனல் என்பது வேணிற்காலம், இளவேனில் முதுவேனில் இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்துங்க. வேனல் என்பது வேணிற்காலம், வேணிற்காலத்திலே மலர்கள் நிறைந்து, விம்முதல் என்றால் நிறைந்து இருக்கின்றன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாசனை பொறிந்தாக இருக்கின்ற பொழில உடையதாக இருக்கின்ற சோலை. இந்த பாட்டை ரெண்டாவது பாட்டிலையும் முதல் வரியில் சோலையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கார். சோலை அங்கே என்ன பண்ணுதான், இந்த சோலையில் நிறைய தேன் இருக்கா, இன்னும் கல்லாறு சோலைன்னு சொல்லிட்டு இல்லையா, எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ண, தேனும் வண்டும் திளைக்கிறது. ஏன்னா தேனும் வண்டும் திளைக்குதுன்னாங்க. இந்த இடத்துல தேன் என்பதற்கு தேனை சுவைக்கின்ற உயிரினங்களிலே ஒன்று. தேன் என்பதும் வண்டு என்பதும் இது ஒரு வகை வண்டு இனம்தான். தேன் என்பது இங்கே தேனி நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ, அதுபோல் வண்டு இனத்திலே ஒன்று. தேன் இருக்கிற இடத்திலே விரும்பி வாழ்கின்ற இனங்களிலே இந்த ரெண்டு இனங்கள் இருக்குது. அதில் தேனும் வண்டும் என்பது இதுவும் தேன் இனம்தான், இதுவும் தான். இந்த வண்டு இனங்களிலே இரண்டுமே ஒன்று தான். தேன் என்பது தேன் கிடையாது. தேனும் வண்டும் திளைக்கும் திருப்பத்தூர் என்றால் இந்த வண்டுகளுடைய இனமாக இருக்கிறது எல்லாம் அங்கே சேர்ந்து வந்துருமா. என்னென்னமோ பூச்சி தான் தெரியுதுப்பா, ஒன்றும் தெரியலப்பா, ஒரே மாதிரி இருக்காது, மாற்றி இருக்கும். நம்ம தான் 84 100,000 யோனி பேதம் இருக்குது, அதில் பல வித்தியாசம் எவ்வளோ இருக்குங்க. அதனால் தேனு என்பது இங்கே ஒரு வகை வண்டு இனத்தை குறிக்கிறது. வண்டு என்பது ஒரு இனம், வண்டுன்னு ஒரு இனம் தான். அதனால் இவை எல்லாமே திளைத்தல் என்றால், திளைத்தல் என்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது தானே. திளைத்தல் என்றாலுமே மகிழ்ச்சியாக இருக்குதான் திளைத்தல்னு பேர். உண்டு கழித்தான்னு சொல்கிறோம், நீர் அருந்தி திளைத்தான்னுவோம், மகிழ்ச்சியோடு இருக்கணும். தண்ணி ரொம்ப நேரம் வெயில் வரவனுக்கு அந்த தண்ணியை போய் கடிச்சா என்ன பண்ணுவான், தென்னீர் அவன் குடிக்கிற வேகம் இருக்குது பாருங்க, வேகம் பசி அந்த தண்ணி கொடுத்த உடனே தென்னீர் மாந்தின்னு சொல்லுவான், நீர் அருந்தின்னு சொல்ல மாட்டான். தென்னீர் மாந்தி விரைவாக எடுத்து குடிக்கிறது பாருங்க, அதுதான் மாந்துதல்னு பேர் தண்ணீருக்கு. அதே போல் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தேனும் வண்ணும் திளைக்கும் திருப்பத்தூர் இருக்குமா, வேனல் விம்மு வெறியார் பொழிச்சோலை இருக்கிறாரு, ஊனமின்றி உறைவார். அதுனா சார், பெருமானுக்கு ஊனமின்றின்னு சொல்லாமல் அவர்னா ஊனம் இருக்குதா அப்படின்னா, அடியாருக்கு மேல் இருக்கின்ற ஊனத்தை இல்லாமல் செய்வதற்காக உரைகிறார்னு அர்த்தம். இந்த ஊனம் இன்றி என்பதற்கு அடியார்கள் மேல் இருக்கிற ஊனத்தை இல்லையாமாறு செய்வதற்காக உரைகிறார். அடியார்கள் மேல் இருக்கிற ஊனத்தை நீக்குவதற்காக இருக்கிற பெருமான் அவர் போலும், அவர் தான் இப்போ நான் சொன்ன உச்சியில் இருக்கிற பெருமான் போன பாட்டை சொன்னலையா, அவர் போலும் ஏனும் முள்ளும் எயிலும் புனைவாரேன்னு ஒன்று இருக்குப்பா. இதுதான் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஒரு வரலாறுங்க. தேவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தான் ஒருத்தன், சூரன், ஒரு அசுரன் இருந்தான். அவன் பன்றியாக வடிவம் எடுத்து திருமால் இந்த ஒரு அசுரனை முழைப்பதற்காக, எந்த அசுரன் பார்த்தா இங்கே வேண்டுகோளை ஏற்று ஆதிவராகமாக இருந்தார். அவர் யாரை அடிக்கிறது போனாருன்னு தெரியல. பெருமான் வராக அவதாரம் எடுத்தார். அது அந்த வராகம் ஏன்னா ஆதி வராகன்னு பேர் வருது. எதுக்காகனாக்கா வராக அவதாரம் பண்டி அவதாரமாக அவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பண்டிகை எப்படி தானே முள்ளம்பண்டியாக எடுத்தார். ஞானசம்பந்தர் எங்கேருந்து பார்த்து எழுதிக்கிறது தெரியல. முள்ளம்பண்டியாக அவதாரம் எடுத்தார். அவர் என்ன ஆகிப்போச்சு, வராக அவதாரத்தினுடைய வேலையை முடிச்சிட்டாரு. அரக்கனை கழிக்கிறதுக்கு இல்லை, உலகை காப்பதற்காக வராக அவதாரம் செஞ்சார். அது வரலாறு தனியாக நான் ஒரு அப்புறமா சொல்கிறேன். நான் இப்போ எங்கிட்ட அந்த குறிப்பு இல்லை. வராக அவதாரம் எடுத்த பெருமான் உள்ளே போய், அந்த பெருமாள்னா நம்ம நாராயணன் போய் திருமால் உள்ளே போயிட்டு அவர் எப்பவுமே அந்த வேலை செஞ்ச உடனே கொஞ்சம் கொழுப்பு ஏறிவிடும். எல்லா அவதாரத்துலையும் அந்த இதாக இருக்கும். சிம்ம அவதாரத்தில் கூட நரசிம்ம அவதாரம் வந்த உடனே அடங்கவே இல்லையா. நீங்கள் அகோபலி போனீங்கன்னாக்கா எல்லாம் வரலாறோடு போட்டுருவாங்க. சாந்த நரசிம்மராக இருக்கணும் மேலே, அகோரம் இருக்கிற மேலே போட்டுனா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நான் போயிட்டு பார்த்தேன். ரொம்ப கடினமான பயணம் தான். அப்போ அது சின்ன வயசில் 2006 போனேன். 6 தான் போயிருக்கேன். அதை அப்படிப்பட்ட இந்த அவதாரத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரம் இந்த எந்த அவதாரம் எடுத்தாலும் அவர் கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிடுவார். அது மாதிரி இங்கே வராகதாரம் எடுத்த திருமால் ஆதி வராகராகி அப்படியே கொஞ்சம் செருக்குற்று போய் பாதாளத்தை தோண்டிக்கிட்டு உலகத்தை அழிக்குவதுக்கு போனாராம்.
அழிக்க தொடங்குற காலத்தே தேவர்கள் பார்த்தாங்கன்னா ஏதோ பாதாளத்தில் மேலே நின்று பண்ணி அழிஞ்சு போதே உலகம் அழியுதேன்னு சொல்லி தேவர்கள் சொன்னதுனால செருக்குற்ற காலத்திலே ஒழிங்க தொடங்கினார். காலம் என்ன பண்ணாராம், தேவர்கள் வேண்டுகோளினை பார்த்தாராம். பெருமான் என்ன பண்ணாராம், அதை அடக்கினாராம். வராக அவதாரத்தை அடக்கி அதை நம்ம வெளியில் எங்கேயும் அனுப்புவானான்னு சொல்லிட்டு அதனுடைய பற்களையும் அதனுடைய முள்ளையும், வராகமாக இருந்த அந்த முள்ளம்பன்றி வராகத்தினுடைய முள்ளையும் பல்லையும் இங்க பாருங்க, ஏனம் முள்ளும் எயிரும். ஆக வராக உருவெடுத்தமாக திருமாலுடைய முள்ளையும், அப்போ முள்ளம் என்ற போது முள்ளுன்ற போது உடம்புல முள்ளுன்னா அது முள்ளம் பண்ணின்னு தெரியாதுக்கு இல்லையா. ஞான சம்பதி எவ்வளோ குறிப்பில் கொடுத்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு பாருங்க. முள்ளும் எயிரும் புனைவார், அதை தன்னுடைய உடலிலேயே தரித்து கொண்டார். இது ஒரு வரலாற்று செய்தி, இது புராண செய்தின்னு சொல்லுவாங்க. இது வரலாறு இல்லை, புராண செய்தி. பெருமானுடைய புராணங்கள் பதும புராணத்திலேருந்து இது செய்தி வருகிறதுன்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறார். அவர் திருப்புத்தூரிலே இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர் குறைவின்றி இருக்கிறாராம். அதுவும் ஒன்றும் ஒருவர் குறைவின்றி இருக்கிறாராம். மக்களுக்கு ஊனங்களை எல்லாம் நீக்குவதற்காக இருக்கிறாரா அப்படின்னா அர்த்தம். மனிதர்கள் என்பது நம்மளாம் ஊனம் உடையவர் தானே. நம்முடைய ஊனத்தை நீக்குவதற்கு பெருமான் தயாராக இருக்கிறாருன்னு ஒரு குறிப்பு கொடுத்தாரு. அவர் அடுத்தது சோலை தான். இந்த எல்லா பாடல்களையும் இது சோலை தான் கொடுத்துருக்காரு. பாங்கும் நல்ல வரி வந்து இசை பாட தேங்கொள் கொன்றை திரைக்கும் திருப்புத்தூர் ஓங்கு கோயில் உறைவார் அவர் போலும் தாங்கும் திங்கள் தவழ் புன் சடையாரே. திங்கள் தவழ் புன் சடை நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். இன்னையே வந்து 3 இடத்துல சொல்லியிருக்கிறோம். திங்கள் கடைசி வரி, தாங்கும் திங்கள் என்றால் தன்னுடைய சிரசிலேயே திங்கள் தாங்குகின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற புன் சடையானது தவழ்ந்திருக்கின்ற சடை உடைய பெருமான். அவர் என்ன பண்ணாராம், இருக்கிற ஊர் எங்க ஊருனாக்கா ஓங்கு கோயில் உடைவார். திருப்புத்தூரிலே சிறப்பாக இருக்கின்ற கோயிலே இருக்கின்றார். அந்த இடத்துல என்ன அவசியம்னாக்கா கொன்றை திளைக்கும் திருப்புத்தூர். இந்த முதல்லயே நான் விளக்கம் சொல்லும்போது சொன்னேன், 3வது பாடல்ல ஞானசம்பந்தர் பாடல்லையே தலைமரத்துக்கு கொன்றை என்று சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, தேங்கொள் கொன்றை திளைக்கும் திருப்புத்தூர். கொன்றையை சிறப்பாக சொல்லியிருக்கிறதுனால இந்த தலைமரமாக இது இருக்கிறது என்பதை இங்கே அவர் சுட்டி காட்டி இருக்கிறார் என்பதை சொன்னால் 3வது பாடலில் வருகிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். பாங்கு நல்ல வரி வண்டு இசை பாட, வரி வண்டு இசை பாடுகிறது தான். அதுவும் எப்படி பாடுறாங்கன்னா பாங்காக பாடுகிறோம். வரி வண்டு என்பது வரிகளை உடையதாக இருக்கின்ற, வரிகள் என்றால் புள்ளிகளை உடையதாக இருக்கின்ற வண்டு இசை பாடுகிறது தான். திங்கள் திகழும் சடை உடையவர் பெருமான் திருப்பூத்தூரிலே நாதம் பாடுகின்ற வண்டுகளை உடையதாக இருக்கிறாரு. கொன்றை நிலைய பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறார் மட்டுமல்ல, கொன்றை சோலைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதின்னு சொல்லியிருக்கிறாரு. கொன்றை திளைக்கும் திருப்புத்தூர், அந்த ஊரில் வந்து கொன்றை மிக சிறப்பாக பொருத்தி இருக்கிறது என்பதை பாருங்க. அந்த பாட்டில் என்ன சொல்லி பாரு, தேன்கொள் கொன்றை திளைக்கும் திருப்புத்தூர் இருக்குல்ல, கொன்றை திளைக்கும் திருப்புத்தூர் நம்ம தனியாக பிரித்து கொண்டோம்னாக்கா அதனால் நல்ல வரிகளை உடைய வண்டுகள் என்பதற்காக அந்த வரி வண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பெருமான் ஓங்கு கோயில் என்றால் நாளுக்கு நாள் சிறப்பாக வருகின்ற கோயிலே வீட்டிருக்கிற பெருமான் என்று ஒரு குறிப்பிட்டு கொடுத்துருக்காரு. 3 பாடல் முடிச்சிக்கலாமா? 4லேருந்து தொடங்கணும். பரவாயில்ல, நம்ம இந்த பயணத்தோடு இடையில் ஒன்றும் விட்டு போக முடியாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.